அனைவருக்கும் இனிய வணக்கம். நவரசம் யூடியூப் சேனலின் சார்பாக ஒரு நல்லதொரு கருத்தரங்கை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிகளுக்கு இடையே விவாகரத்து பெறுவதற்கான காரணம் என்ன? உண்மையான இந்த காலகட்டத்திற்கு ஒரு தேவையான தலைப்பு. விவாகரத்து பெறுவதற்கு என்ன காரணம், அதை நம்ம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, திருமணம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து நீடிக்க, ஒரு பிறவில திருமணம் பண்ணா அது 7 ஜென்மத்துக்கு நீடிப்பதாக சொல்லுவார்கள். விளையாட்டை கூட சொல்லுவார்கள், 7 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு மனைவின்னு சொல்லுவாங்க, 7 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு கணவன் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் இருந்த காலங்கள். அதையெல்லாம் மாறி இன்றைக்கு விவாகரத்தினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்குள்ள எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து தான் வருது வழிய குறைந்ததாக இல்லை. இதற்கு என்ன அடிப்படையான காரணங்கள் பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்ம இப்போ முற்றுகைக்கு ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தணும். அது ஒரு பெரிய காரணம். தனி கொடுத்தனம் போகிறதால ஒரு பெரிய காரணம் தான். ஏன்னா தனி கொடுத்தனம் போவதால கணவன் மனைவிகளுக்கு இடையே அந்த வேலைப்பளு மிக அதிகமாகுது. தனி கொடுத்தனம் ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம். கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு சச்சரவு ஏற்படும் போது கூட கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா, மாமனார் மாமியார், இந்தாண்ட அப்பா அம்மா, அவர்கள் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணக்கு நீங்கி இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா தனி கொடுத்தனம் போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய சூழல். கணவனும் வேலைக்கு போகணும், மனைவியும் வேலைக்கு போகணும், அப்பதான் பொருளாதாரத்துல முன்னேற முடியும் அப்படின்ற சூழல் வர்றதுக்கூடிய காலகட்டத்தால் என்ன பண்றாங்க, 2 பேரும் வேலைப்பளு அதிகமாகுது. அப்படி வேலைப்பளு அதிகமாகுவதால மன அழுத்தம் ஏற்படுது. 2 பேருக்கும் மன அழுத்தம் அதிகமாயிடுது. அப்படி மன அழுத்தம் அதிகமாகிறதால 2 பேருக்கும் அந்த பிணக்கு ஏற்படுது. உதாரணமா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கணவன் வேலைக்கு போயிட்டு வராங்க. மனைவி இப்போ ஐடிலாம் பார்த்தீங்கன்னா மனைவி என்ன பண்றாங்க, மாலை நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வராங்க. அப்ப 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது வீட்டுல அந்த இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கூட கவனிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப என்ன பண்றாங்க, ஏன் நீ கவனிக்க கூடாத குழந்தைய, இல்ல நீ கவனிக்க கூடாத அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. உணவு கூட சமைத்து பரிமாறம் சாப்பிட முடியாத எண்ணம் அங்க நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. இப்படியா போகும்போது அப்ப உடலும் கெட்டு போகுது, மனமும் கெட்டு போகுது. அப்ப பொருளாதாரமும் பிரச்சனை ஏற்படுது. அதனால என்ன பண்றாங்க, நீ அதிகமா சம்பளம் வாங்குற, நீ காசை போடு, இல்ல நான் காசை போடு, 2 பேரும் ஷேர் பண்ணு அப்படின்ற சூழலை உருவாக்கி மன இறுக்கம் ஏற்பட்டு அது என்ன அப்படி கடைசியில விவாகரத்துக்கு போய் நின்றுடுது. அந்த ஒரு வேலைப்பளு ஒரு காரணம், மன அழுத்தம் ஒரு காரணம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மது பழக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய எண்ணற்ற இளைஞர்கள் திருமணமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய மது பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. அப்படி மது பழக்கத்துக்கு ஆளான காரணத்தால அவர்களுக்குள்ள என்ன ஏற்படுதுன்னா, மனைவியிடம் அடிக்கடி சண்டை, கணவன் சம்பாதிக்கக்கூடிய காசை பூரா மதுவுக்கே செலவழிக்கிறதால வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர முடியாத சூழல் ஏற்படுகின்ற காரணத்தால கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டு அது விவாகரத்துல போய் முடிஞ்சு போகுது. மது பழக்கமும் ஒரு காரணமாக ஆகுது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயலாமை கூட ஒரு காரணம். இயலாமைன்னு சொன்னோம்னா, பொதுவா சொன்னோம்னா, மனைவி நீ வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இரு, நான் மட்டும் தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற சொல்றது, அந்த கட்டுப்பாடு விதிக்கிறது. என்னால வேலைக்கு போக முடியாது, நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட்டா போடு, இல்ல போவாட்ட போ அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப இயலாமை கூட இன்றைய காலகட்டத்தில் அந்த விவாகரத்துக்கான ஒரு காரணமாக இன்றைக்கு அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, பரஸ்பர நட்புணர்வே இன்றைக்கு இல்லை. கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு தீர்வை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, இளவயது திருமணம். ஒரு 18 வயசுக்கு முன்னே அரசாங்கம் விதிக்கக்கூடிய அந்த வயதுக்கு முன்னே திருமணம் பண்ணிடுறது. அந்த மன முதிர்ச்சி இல்லாத காரணம், உடல் முதிர்ச்சி இருந்தாலும் மன முதிர்ச்சி வேணும். அந்த 18 வயதுக்கு முன்னே, அந்த 21 வயதுக்கு முன்னே திருமணம் பண்றது. அப்படியே திருமணம் செய்தால் கூட அவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லாத காரணத்தினால ஏதோ அந்த வயது காலங்களால ஒரு சில ஆண்டுகள் இணைந்திருந்து பின்னர் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருளாதார சிக்கல் ஏற்படும் போது விவாகரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ விவாகரத்து போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த விவாகரத்து எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையணும். அப்ப முக்கியமான அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, கணவனும் மனைவியும் தன் குடும்பம் தன் வீடு அப்படின்ற உணர்வு வரணும். அது வந்தால்தான் அந்த விவாகரத்தோட எண்ணிக்கை குறையும். ஆக விவாகரத்து எண்ணிக்கை அதிகமாகாமல் நாம பார்த்துக்க கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் ரொம்ப மன வருத்தத்தோட நான் பதிவு செய்யறேன். இன்றைய காலகட்டத்தில்
எவ்வளவோ கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் விவாகரத்தில் தான் போய் நிக்கிறாங்க. அங்க போய் ஒரு ஆண்டுகள் கொடுத்தால் கூட, ஒரு ஆண்டுகள் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு ஆண்டுகள் கூட பொறுத்து கொள்ள முடியாது. நான் சொல்ல வந்த காரணம், ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அது திரைப்பட நடிகர்களாக இருந்தாலும் சரி, நிறைய நம்ம செய்தித்தாள்களை பார்க்கிறோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்த ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அப்ப விவாகரத்துக்கான சிக்கல் என்ன? அப்ப பணம் இருக்கிறவங்ககிட்டயும் சரி, பணம் இல்லாதவங்ககிட்டயும் சரி, அந்த விவாகரத்து நிலை ஏற்படுகிறது. அப்ப அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம அலசி ஆராய வேண்டியது இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒண்ணு. ஆகவே இந்த இன்றைய காலகட்டத்துல விவாகரத்து எப்படி நாம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அது எப்படி நாம தீர்க்கலாம் அப்படின்றத நம்முடைய இருவரும் சகோதர சகோதரி கலந்துரையாடல் செய்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்னாங்க, இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம கணவன் மனைவி இளைஞர்களா இருக்கிறவங்க நிறைய டைவர்ஸ் வாங்க போறாங்க. எப்ப பார்த்தா ஆரம்பத்துல பார்க்கும்போது அவங்க பார்த்தா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் இல்லை லவ் மேரேஜா இருந்தாலும் அவங்க கொஞ்ச காலகட்டத்துல இருந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா உடனே டைவர்ஸ்க்கு போறாங்க. நிறைய கூட்டம் டைவர்ஸ்ல வாங்குற கோர்ட்ல நிக்குது அப்படின்னு. அது எப்படிதான் இருக்குது, ஏன் காரணம் அப்படின்னு உடனே பிச்சுக்கிறாங்க, தலை பிச்சுக்கிறாங்க எல்லாரும். ஏன் இப்படி ஆகுது, ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு பெரியவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளைங்களை டைவர்ஸ்க்கு போகும்போதே அப்படிதான் கொஞ்ச நேரம் அப்படின்னு யோசிக்க தோணுதுதான் அவங்களுக்கு. ஏன் இப்படி வருது அப்படி நாம யோசிப்போம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே போவோம். இப்போ கல்யாணத்துக்கு லவ் மேரேஜ், இங்க அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்றவங்க பண்ணும்போது என்ன பண்ணாங்க, கண்ணே மணியே முத்தே அருகே வா அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ், அந்த பாட்டு அப்படியே தள்ளி போன்ற மாதிரி போகுது பாருங்க. அது மாதிரி இவங்க விரும்பி பண்ணவங்களே இப்படி ஆகுறாங்க. இந்த பக்கம் அப்பா அம்மா பார்த்து வைக்கிறாங்க. சரி, இது அந்த ஒத்த வயசு உள்ளவங்க வராங்க. அதே போல சின்ன வயசு இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல ஒரு 22 23 வயசுல கல்யாணம் பண்ணி வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வயசுல பெரியவங்களா இருக்கிற மாமனார் மாமியார் ஒரு 50 வயசு 60 வயசு இருப்பாங்க. அவங்க பெரியவங்கன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க கிட்ட நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் எதனா ஒண்ணு சொன்னா கூட கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பணிஞ்சு இருப்பாங்க. சரி, எதுவும் பேசக்கூடாதுன்னு. இவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆகுற வரைக்கும், அதாவது இவங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் போற வரைக்கும், ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கிற வரைக்குமே எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்குள்ள இவங்க மனசு பக்குவப்பட்டுரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தனியா போனா கூட அதாவது நம்ம தனியா போகணும், டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு தனியா போனா கூட ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டு தனியா போனா கூட வேறுபாடு உங்க மாமியார்கிட்டயும் மாமனார்கிட்டயும் ஒத்துட்டு அவங்க அனுப்பிச்சாலும் சரி, இல்லை இவங்களே போனாலும் இவங்க டைவர்ஸ் நோக்கி போக மாட்டாங்க. ஏன்னா கணவனை இந்த 5 வருஷம் 6 வருஷத்துல புரிஞ்சுப்பாங்க, குழந்தைங்களும் ஆயிடும். அதுக்கப்புறம் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த பக்கம் நம்முடைய அப்பா அம்மா, இந்த பக்கம் மாமியார் வீடு, நம்ம குழந்தைங்கன்னு ஒரு பாச பிணைப்புக்குள்ளார அவங்க வந்துருவாங்க. அப்ப நம்ம டைவர்ஸ் வாங்கக்கூடாது, டைவர்ஸ்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வராது. என்னன்னா கணவன் கிட்ட சண்டை போடுவாங்க, கொஞ்ச நேரம் இதா இருப்பாங்க, 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. அதிகபட்ச கோபமா இருந்தா கூட 1 மாசம் கூட பேசாம இருப்பாங்க. ஆனா அது குழந்தைங்களுக்கு கூட தெரியாது, அப்படி ஓட்டுவாங்க. ஆனா இப்ப இந்த ஒரே வயசு உள்ளவங்க கொஞ்சம் ஏஜ் தான் வராங்க, வேலைக்கு போறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வரும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு தான் மெச்சூரா வராங்களே, வரும்போது இன்னொரு கருத்து ஒண்ணு, போகும்போதே வீடு பார்த்துட்டு போயிடும். ஏன்னா நான் சம்பாதிக்கிறோம், நாங்க போகும்போது என்ன பண்ண போறோம், மாமனார் மாமியார்கிட்ட முன்னாடி சொல்லிடுறாங்க. பேசும்போது என்ன பண்றாங்க, பொண்ணு பார்க்கும்போது பேசும்போது, பெருப்பா நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த இடத்துல நான் வேலை செய்யறேன், இங்க இருந்து இங்கெல்லாம் வந்துட்டு போக முடியாது என்னால, அதனால அங்க ஒரு வீடோ ரூமோ என்ன பாத்துருங்க, பொருள் எல்லாம் அங்க கொண்டு வரலாம், முன்னாடியே பிளான் பண்ணிடுறாங்க. அப்ப இங்க பிரிஞ்சிடுது கல்யாணத்துக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க, பையனுடைய அப்பா அம்மாவோ பொண்ணுடைய அப்பா அம்மாவோ வேற வழி இல்லாம சரி அவங்க அங்க இருக்காங்கன்னு கொடுத்துட்றாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, என்ன பேசுவாங்க, இவங்க பேசும்போது யாருன்னா ஒருத்தவங்க பெரியவங்க வந்தாங்கன்னா பாருங்களா, அந்த இடத்துல அமைதி ஆயிடுவோம். ஆனா இந்த இடத்துல பெரியவங்களோ சின்னவங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி தனி கொடுத்தணும்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி தனியா இருக்கும்போது வேகமா, அதாவது தன்னை மீறி பேச்சு பேசி அதிகமான சூழ்நிலை கொண்டு போய் கோபத்தின் சினத்தினுடைய உச்சத்துக்கு போய் வார்த்தையில விட்டுடுவாங்க. வார்த்தையில விட்டுட்டா அள்ள முடியுமா, நல்ல கொட்டனா சொல்லுவாங்க, நல்ல கொட்டனா அள்ளலாம், சொல்ல கொட்டனா அள்ள முடியுமா. அந்த சொல்லுன்ற வார்த்தை நான் பேசிட்டேன், இந்த வார்த்தை எனக்கு சொந்தம் கிடையாது, கேட்கறவங்களுக்கு தான் சொந்தம். அது மாதிரி கணவன் பேசின வார்த்தை மனைவிக்கு சொந்தம், மனைவி பேசுற வார்த்தை கணவனுக்கு சொந்தம். கணவன் பேசுற அந்த வார்த்தை இனிமையா இருந்தா மனைவி எப்பயும் கூடயே சுத்திட்டு இருப்பான். மனைவி பேசுற வார்த்தை இனிமையா இருந்தா கணவன் என்ன பண்ணுவாங்க, அவங்க முந்தானே பிடிச்சிட்டு கூடயே இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீ ஒரு சின்ன விஷயம், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு,
ஏன்னா அவங்களே அப்படியே வளர்ந்து வந்துட்டாங்க. அதை கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிட்டு வர்றதுக்கு மனசு வரல. அதுக்குள்ளார இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை. அதை நான் சொன்ன பாருங்களா, ஒரு 4-5 வருஷம் அவங்க குடும்பத்தோட இருந்து பழகப்பட்டிருந்தா அவங்க சண்டையா இருந்தா கூட அதாவது மனக்கட்டுப்பாடாயிருக்கும். ஐம்புலன்களையும் அடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசு அந்த இடத்துல அடக்கி இருப்பாங்க. ஏன்னா பெரியவங்களுக்காக அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குவாங்க. ஆனா இங்க யாரும் நினைக்க போறது கிடையாது. நான் பேசுறது நீ பேசுறது நான், பேசி 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 அதிகமாயிடும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வேற வழி இல்லை, நான் கொடுக்குற வார்த்தைக்கு நீ இப்படி என்ன பேசிட்டியா, நீ என்ன சொல்றது என்ன கேட்கறது, நான் என்னை விட நீ என்ன கம்மியா படிச்சிட்டியா, உன்னை விட நான் அதிகமா படிச்சுட்டேன், உன்னை விட நான் அதிகமா சம்பளம் வாங்குறேன், உன்னால நான் ஒண்ணு இது கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அந்த உறவினுடைய மதிப்பு தெரியாம பெரிய வாய்ப்பு வந்துடுது. அவங்களுக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, கோர்ட்டை நோக்கி போறாங்க. நான் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு போறாங்க. இந்த ஈகோ அவங்களுக்குள்ளார என்னது, மன ஒத்து போல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நான் நீன்ற ஈகோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தடவை நம்ம பொருளாதார ரீதியா கூட சொல்லலாம். இப்ப 2 பேரும் தனியா வந்துட்ட பிறகு நான் எடுத்த பணம் வீட்டுக்கு பத்தல, நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோம், கொஞ்சம் ஆடம்பரமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் ஜாலியா போகணும், இங்க போகணும் அங்க போனோம், ஞாயிற்றுக்கிழமைனா வெளியே போய் சுத்தணும் எங்கன்னா. அப்ப 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து என்னால முடியல, நான் சமைக்கல. அப்ப பாருங்களேன், என்னதான் சம்பளம் வாங்கினா கூட இன்னும் நடக்குது. சிலர் வீட்டுல அதிக சம்பளம் வாங்குவாங்க ஆனா பத்தலன்னு சொல்லுவாங்க. ஆனா கம்மியா சம்பளம் வாங்குவாங்க, அவங்களுக்கு பரவாயில்ல கரெக்டா போதுன்னுவாங்க. அப்ப அங்க திட்டமிடுறாங்க. இவங்க இங்க திட்டமிடல, இவங்க என்னது நல்லா இதா இருக்கணும் அப்படின்னா இவங்க திட்டமிடுறதே கிடையாது, அவங்க திட்டமிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும், வரவு 8 ஆகும், செலவு 10 ஆகும். இதுக்குள்ள துண்டு விழுறது இல்ல, 2 ரூபாய் போயிடும். இப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். இவங்க அந்த ஒரு நாளைக்கு 2 ரூபாய், அடுத்த நாள் 2 ரூபாய், அடுத்த நாள் 2 ரூபாய், நம்ம என்ன ஆகும், செலவுல இவங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். அதான் சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா துண்டு போட்டுட்டு போக வேண்டியதுதான். நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. நம்ம நிலை இவ்வளவுதான் நினைச்சு அதுக்கேத்த மாதிரி குடும்பம் நடத்தி, நம்முடைய நிலைன்றது பணத்துக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய நிலைமை எப்படி, நாம எந்த நிலைக்கு நம்முடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, இதுக்கு நாம எப்படி வாழணும், நாம எப்படி வாழ்ந்தா நமக்கு பின்னாடி வர என்னுடைய மகனோ மகளோ அவங்க எப்படி இருப்பாங்க, நாம அதுக்கப்புறம் நான் இப்ப என்னுடைய மகன் நல்லா இருக்கான், என் மகள் நல்லா இருந்தா எனக்கு அடுத்து வர என்னுடைய மருமகள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நினைச்சு வாழ்ந்தோம்னா நிம்மதி கிடைக்கும், இல்லைன்னா நிம்மதி கிடைக்காது. இததான் நான் சொல்றேன். எல்லாம் இவங்க மட்டும் கிடையாது, இப்ப நம்ம கருத்து சொல்றவங்க கூட சொல்றது என்ன காரணம்னா, நம்முடைய நிலைகளை அறிஞ்சு நம்ம பண்பாடையும் கலாச்சாரத்தையும் மனதுல நிறுத்தி வைக்கணும். என்னதான் மாற்றங்கள் வந்தா கூட எதுக்கு மாற்றங்களை கொண்டு போனோமோ அதுக்குதான் மாற்றங்கள் கொண்டு போகணும். யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீதான் சம்பளம் வாங்குற, உனக்கு ஏன் நீ இதுக்காகலாம் கேட்டுட்டு இருக்கணுமா, நீனா அடிமையா, உங்க வீட்டுக்காரர் கேட்டா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் பேசுற ஒரு சின்ன பேச்சு கூட நீ சந்தோஷமா நினைச்சு திட்டார், ஏமா அப்படி பேசுற அப்படின்னு வச்சுங்க, அது அப்படியே உங்க ரீங்கர் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். ஏமா திட்டுற அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நினைச்சீங்களா, அந்த இடத்துல சந்தோஷம் வரும், கஷ்டம் வராது. ஆனா எல்லாத்துக்கும் நாமளே ஒரு வார்த்தை சொன்னா 9 ஆக்கி பெருக்கி 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 நம்ம அதை மணக்கோட்டையா, சின்ன மணலா இருந்தது மணல் கோட்டையா ஆக்கி கடைசியில நம்ம சொன்னாங்க 1000 காலத்து பயிர்னு சொன்ன அந்த பயிரை ஒரே நாள்ல அழிச்சுட்டு கோர்ட்டு முன்னாடி நின்றுட்டு சிலர் குழந்தைய வச்சுட்டே நிற்பாங்க. அந்த குழந்தை நிற்கும், அப்பாவையும் பிடிச்சிருக்கோம் அம்மாவையும் பிடிச்சிருக்கோம், அந்த குழந்தை என்ன பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இது மட்டும் இல்ல, காலேஜ் வரைக்கும் படிக்கிறான் ஒரு குழந்தை, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்ல நிலையில இருக்காங்க, ஒரு அரசாங்க வேலையில இருக்காங்க 2 பேரும். அந்த பையன் சொல்றான், என்னன்னே தெரியல, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் டைவர்ஸ் வாங்குறாங்க, அவனுக்கு என்ன 23 வயசு, அவன் யார் கூட இருப்பான், அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனா அவன் எப்படி நடந்துப்பான், யோசனை பண்ணி பாருங்க. அவன் நாளைக்கு மனைவி எந்த அளவுக்கு மதிப்பான். ஆனா வெளியில என்னன்னு தெரியல, அப்பா அம்மா டைவர்ஸ் வாங்குறாங்க, அவன் அப்படியே உட்காந்து சோர்ந்து உட்காந்துருக்கான். அம்மா ஒரு பக்கம் பேசிட்டு போறான், ஆனா அம்மாவும் அப்பா அவங்ககிட்ட பேசும்போது நல்லா இருக்கு. அவன் என்ன நினைப்பான், நாளைக்கு அவன் மனைவிக்கு அவன் என்ன மரியாதை கொடுப்பான். இதைதான் நாம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தை நாளைக்கு எந்த முறையில கொண்டு போகணும், நாம பூமியில வந்தது காரணம் நம்மளால நடக்கிற செயல் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்ல முறையில வளர்க்கணும். அதை தான் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். வணக்கம். இப்போ டைவர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணோம், 25 வருஷத்துக்கு நீங்க முன்னாடி போனீங்கன்னா எங்கேயோ ஒரு வீட்டில தான் டிவி இருக்கும்,
அதிக அளவு டிவி கிடையாது. போனா சினிமா கூட அவ்வளோ இருக்க டென்ட் கோட்டாய் தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து வாரத்துல ஒரு படம் போடுறாங்கன்னா வீட்டோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. அப்போ என்னதான் அந்த காலத்துல நீங்க படிச்சிருந்தாங்களோ வீட்டை விட்டு வெளியே போய் வேலையும் செய்ய முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தபோது வீட்டுக்காரர் அப்பதான் கொத்தடிமைன்னு சொல்லுவாங்களா, அது அப்போ அதிகமா இருந்தது. ஆனா அது குடும்பத்தோட ஒன்றி இருந்ததுனால அது பெண் அடிமைத்தானன்றது வெளியாளுக்கு தெரியல. அதனால என்னதான் அடிச்சு பிடிச்சாலும் கொண்டாட்டி ரத்தம் வர வரையிலும் அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரத்தம் வர வரையிலும் அடிக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்துல. ஆனா அந்த பெண் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்காரர் என்ன அடிச்சாலும் ஒரு நாள் கோச்சின்னு இருந்து அதுக்கப்புறம் வழக்கம் போல செயல்பட்டு வீட்டு வேலைங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு நாளும் இங்க நம்மளை அடிச்சுட்டாரு நம்ம இங்க போயிடுவோம் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அப்ப இருக்கிற பெண்கள் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அதிக அளவு யோசிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் நீ செத்தாலும் உங்க வீட்டிலேயே தான் கொடுத்த இடத்துல தான் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட்ல அப்படியே இருப்பாங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு பார்த்து அவங்க எல்லாம் காலில் வந்து கும்பலாம். அப்படிப்பட்ட பெண்கள் அப்படி இருந்தாங்க. நீங்க என்ன கொடுமையெல்லாம் இப்ப நடக்கிற கொடுமையா அதிக அளவு அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அதிக அளவு பெண்களுக்கு நடந்திருக்குது. ஒவ்வொரு வீட்லயும் சாதாரண அன்பா பாத்துக்கிற வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, கோவத்தை தணிக்கிறது பொண்டாட்டியை தான் அடிச்சு அப்போ தணிப்பாங்க அவங்க. அதெல்லாம் பட்டு அப்ப குடும்பம் நடத்தினாங்க. அவங்களுக்கு அந்த வெளி உலகம் அதிகமா தெரியாதனால அவங்க இருந்தாங்க. அப்ப காலகட்ட பெண்கள் வேற. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வலைதளங்களை வந்துச்சு, மொபைல் கண்டுபிடிச்சாங்க. மொபைல் கண்டுபிடிச்சு எல்லா இது உலகமே கையில வருது. இது கையில வந்தோடனே 4 கம்பெனிங்க உருவாகுது ஏரியாவில். இதுல கம்பெனிங்க உருவாகுதுன்னு வேலைக்கு போகணும்னு பெண்கள் அப்ப இந்த 2000 தான் வெளியே போக ஆரம்பிச்சாங்க ஒருத்தரா. அது வரைக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா வீட்டுல போக சொன்னாலும் அவங்க போக தெரியாது. அந்த மாதிரி இருந்தாங்க. வெளியே போகும்போது இப்போ காலகட்டத்தில் வெளியே வேலைக்கு வந்திருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகும்போது அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காலகட்டத்தில் என்னன்னா டைவர்ஷன் வரும்போது பொதுவா ஒண்ணு மட்டும் நினைச்சிடறாங்க, வெளியே வேலைக்கு போன 2 பேரை போனோம் அந்த சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளா வைக்கிறாங்க. அப்போ வந்து அன்பா பேசுறது ஃபர்ஸ்ட் வந்து டிவி இந்த காலத்துல சேர்ல உட்காருவாங்க, பக்கத்துல உட்கார்ந்து கதையா பேசின்னு இருப்பாங்க. ஒரு பக்கம் டிவி ஓடி இருக்கு, இவங்க பாட்டு கதைங்களை பேசி காமெடி பண்ணி சிரிச்சுன்னு இருப்பாங்க. குடும்பத்துல இவ அப்படி சாரதா அப்படி மாணிக்கம் வந்தா அப்படி இந்த கதைகளை பேசுற பயங்கர தெம்பா இருக்கும் அந்த வீட்டுங்கள்ல. பல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பக்கத்து வீட்டுங்களை சொல்லியே காமெடியா பேசுவாங்க. சித்தப்பா பெருப்பா ஒரு தப்பு பண்ணா பேசுவாங்க. அப்படி இருந்தது. அப்போ டைவர்ஸ்ன்ற பேச்சு கிடையாது. மாமனார் ஒரு மரியாதையோடு இருப்பாரு, மாமியார் ஒரு மரியாதையோடு இருப்பாங்க. அப்போ வந்து மருமாவன் என்ன பண்ணா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பெருசா எடுக்க மாட்டாங்க. ஓ மாமனார் இப்படி இருக்காரு, மாமியார் கௌரவமா இருக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல மாமியாருக்கும் ஒரு கெத்தை உருவாக்கிது, மாமனாருக்கும் ஒரு கெத்தை உருவாக்கிறாரு. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப சின்ன வயசு லவ் பண்ணாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, வயசு வந்து அவங்க அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வயசு உருவாவதான்னு இல்லை. முதல்ல கல்யாணத்தை முடிக்கிறாங்க. அது கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணும் ஆணா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, கல்யாணத்தை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அவங்க கல்யாணத்தை முடிக்கும்போது ஜாலியா தான் இருக்கும். அது எதுவுமோ ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்ற மாதிரியே அவங்க மனசுல ஃபீலிங் இருக்குது. ஒரு மேரேஜ் இனிமே குடும்ப வாழ்க்கை போறான்றது யாருமே அதை பொருட்படுத்தல. கல்யாணம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணாரு. ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு படிச்சிருக்குது, இவனும் நல்ல பையன். படிச்சுட்டு அந்த படிச்சு முடிச்சோன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாப்புல. அதுவும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கினாப்புல. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் பாக்குறேன். கல்யாணம் பார்க்க இன்னொரு பெண்ணோட பேசின்னு இருக்கிறாப்புல. நான் என்ன ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன், ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லல. அதுக்கப்புறம் சொல்றான், அவன் என்ன சொல்றேன்னு தெரியாம சொல்றான், அது என் ஆளுன்றான். அப்ப இந்த மாதிரி சம்மதம் ஒரு மேரேஜ் ஒண்ணு பண்ணிருக்காங்க அவனுக்கு. அப்ப என் ஆளுன்னு இப்ப எப்படி ஏத்துக்க முடியுது? இதெல்லாம் நான் ஒண்ணு பண்ணேன். கட்டின பொண்ணாச்சும் வீட்டுல இருக்கு, இவங்க என் ஆளுன்னு எப்படி எந்த மனநிலை இருக்குது பாருங்க இப்போ பசங்களுடைய நிலைமை. அப்ப அந்த லவ் பண்றதுக்கு முன்னாடி அவன் பட்ட கஷ்டங்கள் நானும் பார்த்துருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவன் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறானா, இவனோட மனநிலை என்ன? இது காரணம் என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு மேல தப்பு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் கவனிக்க. இவன் வெளியே போக ஆரம்பிக்கும் போது சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய பேர் பார்க்கறான். பெண்களை பார்க்கும்போது இவனுக்கு வந்து இங்கே வெளியே அழைப்பாது. 5 வருஷமே கல்யாணம் பண்ணி அவனால இருக்கும்போது இதுக்குள்ளே ஆள் என்றால் இவன் குடும்ப வாழ்க்கை எப்படி இவன் புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த காலகட்டம் அவனை யோசிக்கிறதுக்கே நான் பல நாள் யோசிச்சு பார்ப்பேன் அவனை பத்தி.
இவன் எப்படி எந்த மனநிலை கல்யாணம் பண்ணான்னு நான் ஒரு தடவை கூட சொன்னேன். உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீ வேலைக்கு தேடி போய் பாடுற, இங்கெல்லாம் வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது. அது உனக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான், டைம் பாஸுக்கு அப்படிதான் தெரியும். நிஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடையாது. இப்போ இதே உன் நிலைமை எப்படி இருக்குது, இதே நிலைமை அந்த பொண்ணு எடுத்தா என்ன ஆகும் உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை நான் சொல்றேன். சிம்பிளா சொல்றான், நீ யோசிச்சு பாரு. நீ இதே நிலைமையில ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், வீட்டுக்கார வச்சு அந்த ஒய்ஃப் பேசுனா உன் நிலைமை எப்படி இருக்கும்? இப்ப நீ சாதாரணமா என்கிட்டயே இவ்வளவு சொல்ற ஆளுன்னு, இது எங்க கொண்டு போய் விடுன்னு சொல்லுன்னு பார்த்தா அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. இந்த மாதிரி இருக்குது இந்த மனநிலை. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த விவாகரத்துக்கு காரணம் உதாரணம் சொல்றேன். நம்ம பக்கத்து நாடு மலேசியா இருக்குங்களே, அந்த மலேசியாவில் மக்கள் தொகை கம்மி தான், இருந்தாலும் உலகத்திலேயே அதிகமா விவாகரத்து வாங்குற நாடு மலேசியா. ஒரு ஒரு வருஷத்து ஒரு மாசமா ஒரு வருஷமா எனக்கு சரியா தெரியல, ஒரு வருஷத்துல 5000 பேரு விவாகரத்து வாங்குறாங்கன்னு புள்ளி விவரம் சொல்றாங்க. இதுல அதிகமா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அங்க அதிகமா டைவர்ஸ் வாங்குறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் இருக்குது தமிழ்நாட்டுல. அங்க கலாச்சாரம் மற்ற நாடுகளை விட நம்ம மலேசியா நாடு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இந்த விவாகரத்துக்கு பேர் போன நாடு. ஏன்னா இவங்க கல்யாணம் ஆயிட்டு இவங்க குடும்பத்துக்கு ஒரு 5-6 பசங்க இவருக்கு இந்த அம்மாவுக்கு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, இந்த மனைவி விட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு 4 பசங்க, இப்படியே ஒருத்தருக்கு 3-4 வைஃபோ வீட்டுக்காரங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த நாட்டுல இருக்கு. ஆனா இதுல என்ன ஒண்ணா, இவங்க எல்லாருமே பெரிய பிரச்சனையா எடுக்காம அவங்கவுங்க அப்படியே வாழ்றாங்க. அது என்ன கலாச்சாரம்னு தெரியல, அப்படிதான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர் அங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்ன விவகாரத்தை வச்சு நான் சொல்றேன். அவங்க அதுதான் சொல்றாங்க. அவங்க என்ன, எங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க 4 பசங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படிங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணா, நீங்க வந்து எவ்வளவு பணத்தை உன்னால சம்பாதிச்சிடலாம், ஆனா உங்களால பாசத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மலேசியா நாட்டுல பணத்துக்கு தான் முக்கியமா தவிர உன்னோட குணத்துக்கு முக்கியம் இல்லை. விவாகரத்துன்றது பெரிய சாதாரண டைம் பாஸ் மாதிரி இங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க. அவர் சொல்லும் போது யோசிக்கும் போது இப்படியெல்லாம் இருக்குதா, ஆமா இவங்களும் தப்பா நினைக்க மாட்டாங்க, அவங்களும் தப்பா நினைப்பாங்க, அப்படி போயிடுறாங்க. அந்த மாதிரி வாழறாங்களா அந்த சூழ்நிலை சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த டைவர்ஸ்னா இந்த நம்ம ஒரு பாட்டுல எம்ஜிஆர் சார் பாடி இருப்பாரு. அந்த பாட்டுல அடுப்பூதும் பெண்கள் எல்லாம் அழகழகாய் படிக்குதப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, ஏட்டினில எழுதுதப்பா, எடுத்து சொன்னா புரியலப்பா, அவன் நாட்டுக்குத்தான் ராணி அப்பா, நான் வீட்டுக்கு மட்டும் மனைவி அப்பான்னு அன்னைக்கு பாடுறாருன்னா அது எப்படிப்பட்ட காலன்றது நீங்க யோசிங்க. நீங்க அது வந்து அடிமையா சொல்ற வார்த்தை கிடையாது. வீட்டுக்கு மனைவின்றது ஒரு கௌரவங்க. ஒரு ஆம்பளை நீ 1000 தப்பு பண்ணாலும் அதை தூக்கி குப்பையில போட்டாலும் அவனை ஒரு பெருசா எடுக்க மாட்டாங்க. பெண்களை ஏன் ஒரு சின்ன இது பண்ணாலுமே அதை குறை சொல்றாங்கன்னா, பெண்களை வந்து அவங்க மரியாதையோட பாக்குறாங்க, பூ மாதிரின்னு சொல்றாங்கன்னா எதுக்கு? பூவுக்கும் முள்ளுக்கும் வித்தியாசம் இல்லை. முள்ளு தான் ஆண்கள், பூ வந்து பெண்கள். அந்த பூவை பாதுகாக்கிறது முள்ளாதான் இருக்கணும். அந்த பூவையே குத்தி காயப்படுத்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றாங்க பெண்கள் ஏன் எது சொன்னாலும் ஆம்பளை 1000 தப்பு பண்றான், பொண்ணு இப்படி போனாலுமே நம்மளை குற்றம் சொல்லிடுறாங்கன்னு பெண்கள் நிறைய பேர் கோபப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க மேல சந்தேகமும் அதுவும் கிடையாது. அவங்கள வந்து ஒத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு பெண்கள்ன்றதுனால தான் அந்த மரியாதையோட அவங்க அந்த கண்ணோட்டத்தில் இருக்க. நாளடைவுல அது வந்து போட்டி போறாம பெண்களை குறை சொல்ற மாதிரி அது வார்த்தை வந்துடுச்சு எல்லாருமே. அது அப்படி கிடையாது. அவங்க ஒரு முக்கியமான ஆளு, அதனாலதான் அவங்களை அப்படி சொல்றாங்க, அப்படிதான் இருக்கணும்னு. ஆண்களை பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க, அது ஒரு பொருட்டே எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னா மாமியார் வீட்டுக்கு, அந்த இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மாமியாரும் பிரச்சனையா தான் இருக்குது, மருமகளும் பிரச்சனையாகுது. ஆனா இப்போ வர மருமகளுக்கு நிறைய பேர் படிச்சிடறாங்களே. இப்போ மோஸ்ட்லி இப்போ வர பெண்கள் எல்லாமே படிச்ச பெண்கள் தான். நீங்க பாருங்க, ஆன்லைன்ல எல்லாம் நீ புக்கிங் பண்ணுங்க, மேட்ரிமோனில எல்லாம் பார்த்தா எல்லாம் படிச்ச பொண்ணுகள் தான். நீங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறாங்களே இல்லையா, அவங்க கண்டிஷனை மட்டும் சொல்றாங்க. முதல்ல இவங்க தனியா இருக்கணும், இவங்க சொந்த வீடு இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பு வரும்போதே அந்த அது எங்க எத்தனை கொடுக்கணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வந்து 2 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இவங்க 1 லட்ச ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, இந்த அம்மா 70,000 80,000 சம்பாதிக்குது. இப்போ இவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறதுல இவங்க யாரு எவ்வளவு செலவு பண்ணணும் போட்டி உருவாகுது. போட்டி உருவாகும் போது அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்காரர் பார்த்து பாரு சொல்லிட்டு இவங்க சேவ் பண்றாங்க.
இது சேவ் பண்ணி வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, எல்லா செலவும் பாக்குறாங்க, இவங்க சேவ் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு காலகட்டத்தில் இவங்க சண்டை வரும்போது இவங்க தனியா போற ட்ரை பண்றாங்க, அவர் அங்கேயே குடும்பத்தில் நிக்கிறாரு. அப்போன்னா ஒன்னா இவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க 2 பேரும் சண்டையே பசங்க வேற பாக்குது. பசங்க வேற பார்க்கும்போது அந்த அநாகரிகமான பேசுறது இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வருது. ஆனா முன்ன காலத்தை விட இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையா இருக்குது. இன்னும் அதிகமா தான் இருக்கும். இந்த விவாகரத்துன்றது இப்போ சாதாரண மக்கள் நம்ம நினைச்சுக்கிறோம், கோர்ட்டு வரைக்கும் போற விவாகரத்து தான் நம்மளுக்கு தெரியும், எல்லாரும் ஊர் உலகத்துக்கே தெரியும். கோர்ட்டுக்கு போவாதே பல லட்சம் விவகாரத்துக்கு இப்ப தெரியும். யாருக்கா தெரியுமா? தெரியாமலே போகுது. இப்ப ஒரு உதாரணம், 2 பேர் சாதாரண நடுத்தர மக்கள் 2 பேர் பிரச்சனைனா சைலண்டா பிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு சண்டை போட்டு இதோட இவங்க வீட்டுக்கு போறாங்க. எப்ப போட்டா ஒரு வருஷத்துக்கு கட்சி அந்த அம்மா இன்னொருத்தனை கட்டி நிற்குது, இந்த அம்மா இன்னொருத்தனை கட்டி. இப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைய இருக்குது நம்ம நாட்டுல. விவாகரத்து முறையா வாங்காமையே குடும்பம் நடத்திடுறாங்க. அவங்க போயிட்டு விட்டுட்டு 2 குழந்தை இருந்தாலும் விட்டுட்டு இவங்க போயிடுறான். அவங்க 2 குழந்தை அந்த அம்மா விட்டுட்டு வேற ஆளுகிட்ட போய் குடும்பம் நடத்திக்கிறாங்க. இப்படி போயிருக்குது. ஆனா இந்த விவகாரம் வெளியே சொல்றது இல்லை. கோர்ட்டுக்கு வர விவாகரத்து தான் அதிக அளவு வருதுன்னு அந்த கணக்கு தான் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா கோர்ட்டை உடையோ விவாகரத்து சாதாரணமான விவாகரத்து வாங்காமையே பிரிஞ்சு போறவங்க பல லட்சம் கோடி, உலகம் முழுவதும் எடுத்தா பல லட்சம் கோடி தம்பதியர் பிரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு. இதுக்கப்புறம் நம்ம விவாகரத்து ஆகுதுன்னாக்கா இப்போ டிவிலையும் பாக்குறாங்க, சினிமாவிலும் பாக்குறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா அந்த விவாகரத்து ஈஸியா காட்டுறாங்க. ஒரு சீரியல் சாதாரணமா எடுங்க, நீங்க சாதாரணமா ஒரு சீரியல்ல ஒரு மனைவிக்கு 3 வீட்டுக்காரர் காட்டுறாங்க, 3 வீட்டுக்காரர் காட்டுறாங்க. ஒரு அப்படி நாடகத்துல இது எடுத்து காட்ட சொல்றாங்க. ஏன் அது என்ன தப்பான்ற அளவுக்கு காட்ட மாட்டாங்க டிவி சீரியல் எல்லாம். இப்போ வந்து ரெண்டு பொண்டாட்டி பெரும்பாலும் டிவி சீரியல்ல அப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்ட விவாகரத்தை பார்த்து தான் மனநிலை அவங்களோட மாறுது. வெளியே போக ஆரம்பிச்சோடனே அவங்களுடைய மனநிலை எல்லாம் வெவ்வேறு விதமா மாறதுனால நம்ம சுதந்திரமா இருக்கணும்னு குடும்ப வாழ்க்கை வந்து நம்மளுக்கு தடையா இருக்குதுன்ற ஒரு எண்ணம் இது 2 பேரும் ஆணுக்கு பெண்ணுக்கு வர்றதுனாலதான் இந்த விவாகரத்து அதிகமா வருதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஐயா சொன்னாங்க, நாளுக்கு நாள் நடந்து அப்படியே என்னது டைவர்ஷன் பெருகிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன நம்ம காரணமும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது ஈகோ இருக்கு, மன ஒத்துக்கலை, காதலிக்கிறவங்க ஆரம்பத்துல இருக்கிற காதலோ எல்லாருமே ஆரம்பத்துல இருக்கிற கணவன் மனைவி கிட்டே இருக்கிற அன்பு பின்னாடி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்றது எல்லாருமே வந்து நாம தான் வந்து அதை யோசிச்சு பார்க்கணும். இது ஏன் நம்ம கிட்ட குறையுது, நாம இது மாதிரி குறையக்கூடாது. 2 பேருக்குள்ள புரிதல் கிடையாது. அப்புறம் ஒருத்தருக்கு இப்போ ஆண்களுக்கு என்னன்னா ஒரு இது நான் சொன்னாங்க இல்லையா இவரு, நான் இது இல்லைன்னா இன்னொரு பொண்ணு நான் கட்டிப்பேன், இது டைவர்ஸ் வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப பெண்களும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு நல்லா இருக்கா யோசித்து பாருங்க. வேற எல்லாரும் இது பண்ணா கூட நம்மளுடைய ஜெனரேஷன் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அது நல்லா இருக்குமா? அதுதான் நான் கேட்கறது. நம்ம மாத்திக்கலாம், எனக்கு பிடிக்கல நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். உங்க குழந்தை நீங்க உங்களுக்கு கேக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கேக்குது, அப்பா நீங்க ஏன் அவங்கள டைவர்ஸ் பண்ணீங்க அம்மாவை அப்படின்னு கேக்குது. இல்ல நீங்க ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கிட்டு புதுசா ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை உங்களை கேக்குது, சரிப்பா நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு சொன்னீங்களே, அந்த அம்மாவை ஏன் நீங்க வந்து டைவர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு உங்களை காரணம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதே போல இந்த பெண்ணுகிட்டே கேக்குது, அம்மா நீங்க ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் பண்ணீங்களா, அவர்கிட்ட நீங்க ஏன் டைவர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைக்கு நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? 1000 காரணங்கள் சொன்னாலும் அது அந்த குழந்தைங்களுக்கு மனசுல என்ன தோன்றும்? அப்ப நமக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இப்படிதான் நம்ம பிரிஞ்சு போகலாமா அப்படின்ற ஒரு விதையை நீங்க விதைக்கிறீங்க. நம்மளை அறியாம ஒரு சின்ன ஒரு விதையை போட்டுடுறீங்க. ஒரு சின்ன விதை என்ன ஆகும்? ஆலமரமா ஆகி அது பெருசாகி நம்ம சமூகத்தையே வீணாக்கிடும் இல்லையா? ஒரு நம்ம குடும்பம், அதாவது நம்ம நாட்டுக்கு சமூகத்துக்கு முதுகு எலும்பே குடும்பம் தான். குடும்பம்ன்ற ஒரு கோயில், குடும்பம் ஒரு கழகம், பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, இனிமையானது. அவ எவ்வளவு இதா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஒரு அம்மா, ஒரு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, குழந்தைங்க பாவமா பாக்குறாங்க. அந்த ஒரு சீனை ஒரு கண் முன்னாடி வச்சுங்க. ஒரு பக்கம் ஒரு அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா அப்பா பேசிட்டு இருக்காங்க, அந்த குழந்தை அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கு. அந்த இதை நினைச்சு பாருங்க. நமக்குள்ள வந்து எவ்வளவோ சின்ன வயசுல நீங்க அப்படியே எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துருவீங்களா? சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம்ல. நம்ம கிடைச்சிருக்காரு, நம்ம ஏதாவது பார்த்திருப்போம், அந்த ட்ரெஸ் கிடைச்சிருக்காது, நம்ம இதை படிக்கணும்னு நினைப்போம், அந்த படிப்பு படிச்சிருக்க மாட்டோம், இந்த ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்போம், அந்த பொருளை வாங்க மாட்டோம். அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு நம்ம அதை திறந்து போய் வெளியே போனோமா?
அதை விட்டு வந்தோமா, குடும்பம்ன்ற ஒரு கட்டுக்கோப்புல இருந்தோம்ல, அதே மாதிரிதான் ஏன் கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்குள்ள பணம் வந்தா அதை ஆக்கப்பொருளா பயன்படுத்தணுமே தவிர ஏன் அழிவுக்கு கொண்டு போகணும்? எல்லாத்தையும் ஆக்கப்பொருளா கொண்டு வரலாம் இல்லையா? அப்ப நல்லா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒரு வருமானம் வர்றதோ, உங்களுக்கு ஒரு படிப்பு. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு படித்தவங்களோ படிக்காதவங்களோ எதுவும் யாரா இருந்தாலும் சொல்லி அவங்க நம்ம சொல்றோம் கனவு நம்முடைய மனசுல கருத்துல கொண்டு சில சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமா நெகட்டிவான விஷயங்கள்லாம் சாதாரணமா எடுத்து சாதாரணமா நமக்கு பாசிட்டிவா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவா இருக்கிறத தூக்கி போட்டுருங்க. அதை அதாவது நமக்கு எதிர்ப்பதமா ஏதாவது வந்தா கூட அதை எப்படி மாத்திக்கலாம்னு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு கணவனால ஒரு இதை வந்தா கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்களேன். கணவன் நமக்கு என்னென்னதான் நல்லது செஞ்சிருக்காருன்னு நினைச்சு பாருங்களேன். அப்ப இப்படி எல்லாம் செஞ்ச மனுஷன் இந்த நேரத்துல இப்படி பேசிட்டாரு, சரி போ அப்படின்னு ஒரு 10 நாள் கோவமா அப்படி பேசாம இருந்தாலும் அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் பேசிக்கலாம். அதே போல மனைவி மேல கோவம் இருக்குன்னு நினைக்கலாம். மனைவி நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கா, ஒரு 10 நாள் தள்ளி கூட நீங்க இருந்து பாருங்களேன். மனைவி இல்லைன்னா நம்ம என்ன கஷ்டப்படுறோம்னு தெரியும். கணவன் இல்லைன்னா நம்ம மனசு ஏங்கும். அப்படி இருக்கும்போது நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணா அது நல்லா இருக்குமா? அதுக்கப்புறம் ஈகோ தடுக்கும். நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், நம்ம சேர முடியுமா? அப்ப அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் மனசுல ஏத்துக்கிட்டு நாம சில இடங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா நம்ம கெட்டு போகவே மாட்டோம். நம்முடைய குழந்தைகள் இனி வர சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவங்க. அது நல்ல முறையில வளரணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய ஈகோ ஆணவம் எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, விட்டு தூக்கி போட்டுட்டு அன்பு அரவணைப்பு காதலோட இன்னும் 80-90 வயசு வரைக்கும் வாழறவங்க இன்னும் காதலோட இருக்கிறாங்க. நம்ம கிட்ட எல்லாம் அந்த காதல் எங்க போச்சு? பழங்கால வீரங்க நம்ம பேசுறாங்க இல்லையா, நிறைய நம்ம இலக்கியத்துல பாக்குறோம். இந்த காதல்லாம் இன்னும் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் பாருங்க, நினைச்சு அந்த இனிமையான சிந்தனைகளை மனசுல கொண்டு வந்துகிட்டே இருந்து அந்த டைவர்ஸை தூக்கி போட்டுட்டு இனிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அனைவரும் சார்பா வேண்டிக்கிறேன். சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு கணவன் 3 மனைவிகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது கால மாறுபாட்டில் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அந்த காலத்துல தசரதனுக்கு பத்தின பட்டத்துக்குரியவர்கள் 3 பேரு மற்றும் 60,000 மனைவிகள் இருந்ததெல்லாம் வரலாறு. அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு சைக்கிள்ல போகணும், இன்றைக்கு நம்ம சைக்கிள்ல போக முடியுமா? இன்னைக்கு 2 வீலர் காருக்கு மாறிட்டோம். ஆகவே பாத்தீங்க சொன்னீங்கன்னா விட்டு கொடுக்கணும். ஒரு குடும்பத்துல பாத்தீங்க சொன்னா வெளியே போங்க, மன அழுத்தத்தை குறைங்க, விட்டு கொடுங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல பாடின உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பாருங்க, அப்ப எப்படி கணவன் மனைவிக்குள்ள அந்த பரஸ்பர உறவு இருந்தது பாருங்க. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருப்பேன்னு சொன்ன அன்னைக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. என்ன பண்ணணும், அப்ப கணவன் மனைவி கிட்ட நாம ஒற்றுமையை வளர்க்கணும், கூடி வாழ கற்றுக் கொடுக்கணும். முக்கியமானது அதுதான், கூடி வாழ கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி வாழணும், நட்புணர்வா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், ஒழுக்கம் வேணும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மைன்னு சொல்லிட்டாங்க. ஒழுக்கம் வேணும், சமூக கட்டுப்பாடு வேணும். சொன்னாரு சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு வேலை செய்யணும், பெண்கள்லாம் வேலை செய்வாங்கன்னு. ஏன்னா என்ன கேட்கறேன், நீ பொருளாதார ரீதியா ஆண்களும் வேலைக்கு போகணும், பெண்களும் வேலைக்கு போகணும், கணவனும் வேலைக்கு போகணும், மனைவியும் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்துல அந்த குழந்தையை படிக்க வச்சு தன்னுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அப்ப 2 பேரும் வேலைக்கு போகும்போது ஏன் மனைவி வேலை செய்தா ஏன் வேலை பகிர்ந்து கணவன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? செய்தா என்ன செய்யணும், செய்தாதான் என்னன்னு கேட்கறேன். ஏன் நீங்க அந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க? அவளும் நீ 50 லட்சம் 50,000 வாங்கினா அவளும் 50,000 மாசம் சம்பளம் வாங்குறான். நீ 1 லட்சம் வாங்கினா மனைவியும் 1 லட்சம் சம்பளம் வாங்குற. உனக்கு இணைய பொருளாதாரத்துல வேலைக்கு போறாங்க. அப்போ அவர்களும் பகல் பூரா உழைக்கிறாங்க, இரவு பூரா சமைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யணும் முடியுமா? வேலை பண்ணி நீயும் பகிரு. கணவனுக்கு இருக்கிற வேலைகளையும் மனைவிக்கு இருக்கிற வேலைகளையும் பொதுவில் வைங்க 2 பேரும். ஏன் துணி கணவன் தான் துவைக்க கூடாதுன்னு சட்டங்க? இப்ப வாஷிங் மிஷின் வந்துடுச்சு, ஏன் எடுத்து போட்டு துவைச்சா என்ன? அப்ப மனைவி வேலைக்கு போயிட்டு அவர்களை சமையல் செய்து அவர்களை துணியை துவைத்து குழந்தைகளை எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா அங்கு மன அழுத்தம் அதிகமாயிடுது. மறுநாள் காலையில வேலைக்கு போகணும். அப்ப ரொட்டீன் ஒர்க்கு போது இவர் வருவாரு, பேப்பர் பிடிப்பாரு, ஊரை சுத்துவார். சோ அப்ப ஏன் அந்த நிலையை நம்ம கொண்டுட்டு போறோம்? அப்ப என்ன நான் மட்டும் வேலை செய்யணுமா, நீ ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நீ தானே சம்பாதிக்கிறேன், ஏன் செய்ய மாட்டேன் கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது தான் அங்கதான் விவாகரத்து ஏற்படுவதற்கான காரணம் அதிகமாயிடுது. இது இளைஞர்கள் மட்டும் இல்லை, நான் சொல்றது இன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் கூட கோர்ட்டுக்கு போறாங்க. 60 வயசு 70 வயசு ஆனவர்கள் கூட இன்றைக்கு கோர்ட்டுக்கு போறாங்க. சகோதரி சொன்னது போல 20-25 வயசு பையன் இருந்தா கூட கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப என்ன காரணம்? அவங்களுக்குள்ள அந்த ஒரு சமூக கட்டுப்பாடு இல்லை. சமூகம் நம்ம என்ன நினைக்கும்,
உற்றார் உறவினர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க, குழந்தைகள் நம்ம என்ன நினைக்கும், நம்மை பெற்றவர்களும் கணவனை விட்டு சார்ந்தவர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க. சொன்ன அன்னைக்கு மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு சொல்லிட்டான். பாருங்க, அப்போ அது வரும்போது குணம் இருக்கும் உங்கள் வாசலில் இல்லைங்களா. அந்த குணம் இல்லை. இன்னைக்கு அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அதில் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். அப்ப அன்பு இல்லை, அறம் இல்லை, இதெல்லாம் இல்லாத காரணத்தால் இன்னைக்கு சிதைஞ்சு போய் கோர்ட்டுப்படியில நம்ம நிக்கிறோம். அப்போ கோர்ட்டுப்படியில் நிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா மன அழுத்தத்தை குறைக்கணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது நம்ம வரவுக்குள்ள வாழ கத்துக்கணும். முக்கியமானது அதுதான். வரவுக்குள்ள நமக்கு எவ்வளவு வரவோ அதுக்குள்ள வாழ கத்துக்கணும். கடன்பட்டா நெஞ்சம் போல் கலைஞனான்னு இளைஞன் சொல்லுவாங்க. கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு எந்த பொருளையும் வாங்காதீங்க. அப்படி வாங்கிட்டா என்ன ஆயிடுதுன்னா, கட்ட முடியாம மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு 2 பேர் ஒருத்தர் பொருளாதார சிக்கல் ஏற்படும், சண்டை போடுறோம். அப்ப சண்டை போடும்போது அங்க சிக்கல் ஏற்படுது. அப்புறம் விவாகரத்து பெருகுது. அடிப்படை காரணம். அதுக்கடுத்து இன்னொரு அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா, கணவனும் மனைவியும் இவங்க வீட்டை பத்தி அவங்க வீட்டை பத்தி பேசாதீங்க தயவு செய்து. ஏன்னா கணவன் வீட்டை பத்தி மனைவி குறை சொன்னால் கண்டிப்பா அவனுக்கு கோபம் வரும். தன் தாய் வீட்டை பற்றி சொன்னால் அதே விதம் மனைவனுடைய தாய் வீட்டை சொல்லும்போது மனைவிக்கு கோபம் வரும். அதையா நம்ம நினைக்கிறது இல்ல. அப்போ மனைவியுடைய தாய் வீட்டை பற்றி கணவன் குறை கூறுவதும் கணவனுடைய தாய் வீட்டை பற்றி மனைவி குறை கூறுவது தவிர்த்தணும். கண்டிப்பா 2 பேருமே பேரண்ட்ஸ் தான். இவங்க உனக்கு தாய் தந்தை, அவர்களுக்கு தாய் தந்தை. ஆக 2 பேரும் தாய் தந்தைன்ற நிலையில வச்சு பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னீங்க 2 பேரும் குறிப்பா பாத்தீங்கன்னா மனைவி என்ன பண்ணோம், மாமனார் மாமியார்கிட்ட தனது தாயாக தந்தையாகவும், கணவன் மாமனார் மாமியார்கிட்ட தனது தாயாகவும் தந்தையாக நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல சண்டையே வர. அப்ப சிக்கல் எங்க அடிப்படையா எழுதுன்னு சொன்னேன்னா, கணவன் மனைவிக்குள்ள இவர்கள் குடும்ப சண்டை, இவர்கள் பத்தி அவர்கள் வீட்டை பேசுவது, மன அழுத்தத்துக்கு ஆட்படுவது, வேலைப்பளு, பேராசை, விட்டு கொடுத்தல் இல்லாமை போன்ற பல காரணங்களால் தான் இந்த காலகட்டத்தில் விவாகரத்து பெருகிட்டு போகுது. இதை குறைக்கணும்னா ஒரே வழி விட்டு கொடுத்தல், அன்பை செலுத்துங்க. ஒருவர் அன்பு செலுத்துங்க. நம்ம அன்பு செலுத்தணும் பேப்பர்ல படிச்சா மட்டும் போதாது, அன்பை செலுத்துங்க. யாரிடம் அன்பை அதிகமாக செலுத்துகிறவர்களோ அவர்கள் தான் நம்ம எதை கொடுக்கிறோமோ அதை தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணைதான் அறுப்பான். ஆகவே அன்பை விதையுங்கள். உங்கள் மனைவியிடம் நீங்கள் அன்பை விதையுங்கள், மனைவி கணவனிடம் அன்பை விதையுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா நடக்கும். சொன்னாங்களே, ஏன் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவது உண்டோன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அங்கத்துல குறைந்தா கூட அன்பு இருந்தால் அந்த குடும்பம் மிக செழிப்பா வளரும். ஆக உறவுகளை பலப்படுத்துங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கணவன் மனைவி சேர்ந்து ஒரு 2 நாள் மாமனார் வீட்டுக்கு போங்க, ஒரு 2 நாள் இவங்க வீட்டுக்கு போங்க, ஒரு மூத்தார் வீட்டுக்கு போங்க, ஒரு மச்சன் வீட்டுக்கு போங்க, ஒரு மச்சச்சி வீட்டுக்கு போங்க. உறவுகளை பலப்படுத்துங்க. உறவுகளை பலப்படுத்தும் போதே உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சிடும். 2வது மகிழ்ச்சியா இருங்க. கணவன் சமையல் செய்தா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். கணவன் சமையல் செய்யலாம், தப்பே கிடையாது. ஆக வீட்டு வேலைகளை இருவரும் பகிர்ந்து செய்யுங்கள், அது ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்கு விமானம் ஓட்டுறாங்க பெண்கள், அப்ப வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யுங்க. அப்படி செய்தாலே அந்த மன அழுத்தம் பாதி போயிடும். 2 பேரும் அன்பா 4 வார்த்தை பேசுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. குழந்தை இருக்குதா, குழந்தைய கூட்டிட்டு வெளியே போங்க. அன்பா பண்புடையாருக்கு பட்டுண்டு உலகம்னு சொன்னான். அது அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே விவாகரத்து நிச்சயமாக இருக்காது என்ற காரணத்தினால் ஒருவர் மீது மற்றவர் செலுத்துகின்ற அன்புதான் இதற்கு தீர்வாக அமையும் என்பதை சொல்லி, அன்பு இருக்கிற இடத்தில் விவாகரத்து இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாக சொல்லி, இனிய வாய்ப்பை நமக்கு வழங்கிய நம்முடைய நவரசம் யூடியூப் சேனலுக்கு எங்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நவரசம் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு நல்லதொரு தலைப்பை இன்று நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான தலைப்பு, சமையலில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்ற ஒரு நல்ல தலைப்பு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்க உட்காந்துக்கிற 2 பேரும் ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அதனால சமையலில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் திருப்பி வர முடியாது. என்ன பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். நாடக நடிகரும் நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடிய அருமை நண்பர் அவர்களும், இந்தாண்டவத்த தேவராஜ் சார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். முதல்ல எண்முறையாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சமையல் என்று சொன்னாலே அறுசுவை, வாழ்க்கைக்கு அடிப்படையானது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இது 3 வாழ்க்கையுடைய அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகள்ல முதல்ல பார்த்தீங்கன்னா உணவு தான். அந்த உணவு எப்படி இருக்கணும்னா அறுசுவையுடன் கூடிய உணவா இருக்கும். அந்த அறுசுவையுடன் கூடிய உணவு செய்வதில் யாரு சிறந்தவங்க? பெண்களும் சமையல் செய்யறாங்க,
ஆண்களும் சமையல் செய்யறாங்க. ஒரு சிக்கலான தலைப்பு தான். அப்ப 2 பேரும் சமையல் செய்யும்போது யாருக்கு கொஞ்சம் கூட அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம அந்த ஆயாக்கள்ல செய்து வச்சாங்க பாரு சாப்பாடு சமையல்லாம், இன்னைக்கு என்னுடைய ஆயாவெல்லாம் நினைச்சேன்னா அப்படியே நாக்குல எச்சில் ஊறும். அந்த அளவுக்கு சமையல்ல அவ்வளவு அற்புதமாக செய்வார்கள். அந்த அந்த பட்டை குழம்புன்னு ஒண்ணு வைப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த மறக்கவே முடியாது. அந்த பட்டை குழம்புலாம் எல்லா பட்டைகளும் போட்டு புண்ணாக்க ஊற வச்சு கார குழம்பு வைப்பாங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? நாக்குல எச்சில் ஊறுது அதெல்லாம் நினைக்கும் போது. ஸோ அந்த குழம்புலாம் இன்னைக்கு இல்லை. அப்போ தாய்மார்கள் தான் அந்த உணவுல அறுசுவை செய்வதில் அவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு நாம் வந்து நினைக்கலாம். ஆனா அப்ப இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்து சொன்னா, ஆண்கள் சாப்பிட்டுட்டு போறதுக்கு மட்டும் ஆண்கள் இல்லை. வீட்டுல 5 பேர் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிறோம். அதுக்கே அந்த பெண்ணால சமையல் செய்ய முடியல. உப்பு இருக்க மாட்டேங்குது, புளி இருக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் வரைக்கும் எங்க வீட்டு ரசம் எங்க பொண்டாட்டி வச்சது இல்லை. அவங்க அம்மா வீட்டு ரசம் தான் வைக்கிறாங்க. ஏன்னா புளிப்பு, ஒரு நாள் கூட புளிப்பு இல்லாம ரசம் வைக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வீட்டை சாப்பிட்ட புளிப்பே தான் இன்னைக்கு நான் சாப்பிட்டுங்கிறேன். ஸோ மாற முடியல அவங்களால. ஆனா நாங்க ஆண்கள் அப்படி இல்லை. என் பையன் வந்தான்னா, அப்பா நீ வைக்கிற காரக்குழம்பு தான் நல்லா இருக்கணும். உண்மை இது. பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தயிர் சாதம், ஐடி பார்க்ல வேலை செய்தா கூட, அப்பா தயிர் சாதம் கிளறுப்பா நீ செய்யலாம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. சின்ன பையன் கறி சமைச்ச சிக்கன் சாப்பாடு அவ்வளவு சூப்பரா செய்வான். எங்க மிஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க, நீ செய்தானுவாங்க. காரக்குழம்பு எண்ணெய் வைக்க சொல்லிடுவாங்க. அவங்க சுருத்தனை வைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். பாருங்க, நலபாகம்னு வச்சான். ஏன் வச்சா நலபாகம்? அந்த காலத்திலேயே பாருங்க, உணவு சமைக்கிறதுல யாரா சிறந்தவன் சொன்ன நலன். பீமா அர்ஜுனன் அவர்களை சகாதவன்ல பாத்தீங்கன்னா நலபாகமே வச்சுட்டான். நலனுடைய உணவு சமைத்தலுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு 5 பேருக்கு சோறாக மட்டும் வீட்டுல முடியல. 5000 பேருக்கு 500 பேருக்கு கல்யாண சாத்திரத்துல வச்சா, செய்யறதுல கல்யாண சாத்திரத்துல சமையல் செய்யறவங்க யாரு? எல்லாம் ஆண்கள் தான். பெண்களே அங்க கிடையாது. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, காய்கறி நறுக்கி தர்றது, வேற ஒரு வேலையும் பண்றது கிடையாது. பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது, இதுதான் பண்றாங்க. ஆனா அங்க தோசை ஊத்துறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து அந்த 5000 பேருக்கும் செய்யறவங்க யாருன்னு சொன்னா ஆண் தான். ஆண்கள் தான் அங்க சமையல் கலைஞர். வேற வந்து சமையல் கலைஞர்கள். அது ஒரு கலை. அப்ப 5000 பேருக்கு சமைக்கும் போது 5000 பேரும் வாழ்த்துறான். பாத்தீங்கன்னா அதுல உப்பு, காரம், புளிப்பு, சுவைகளும் அதுல இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு சாப்பிட உணவு இருந்து வரவங்க என்ன பண்றா தெரியுங்களா, சமையல்காரர் நல்லா இருக்கிறாரு, நல்லா செய்திருக்கிறாரு, அந்த சமையல்காரோட விசிட்டிங் கார்டு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டு போற அளவுக்கு இன்றைக்கு ஆண் சமையல் கலைஞர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். செஞ்சிலிருந்து நான் வரேன், சென்னைக்கு வரேன், வரும்போது பார்த்தீங்கன்னா வழி நெடுக்க ஹோட்டல் நிற்கும், ஃபாஸ்ட் ஃபுட்டு நிற்கும், வேற எல்லாம் சாலையோர ஹோட்டல் நிற்கும். பார்த்தா எல்லாம் ஆண்கள் தான் தோசை ஊத்திக்கிறான், ஆண்கள் தான் சிக்கன் ரைஸ் போடுறான், ஆண்கள் தான் எக் ரைஸ் போடுறான். ஒரு பெண்ணோட நான் பார்த்ததாவே இல்லை. ஆம்லெட் வேணுமா, அதுல ஆம்லெட்ல வகையே ஆம்லெட் போடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்கள் செய்யற, பெண்கள் பார்த்தா அங்க யாருமே பெண்களே அங்க இல்ல. வடை போறதுல இருந்து போண்டா போறதுல இருந்து பாத்தீங்க சொன்னா அங்க ஆண்கள் தான் அங்க இருக்கிறான். ஹோட்டல் இருக்குங்க, கண்ணுக்கு தெரியாத ஹோட்டல்ல ரூம்ல போடுறோம், அறையில போடுறோம். அது யார் செய்யறா? அங்கேயும் ஆண்கள் தான் செய்யறான். வகை வகையா ரொம்ப சுவை மிகுந்து உணவுல நெய் ரோஸ்டா உடனே சொன்னா அழகா அருமையா கொடுத்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அது நெய் ரோஸ்டோ இந்த நேரம் நிக்க வச்சு நல்ல கோபுரமாலாம் தர ஆண்கள். அந்த கலை செய்யறதுக்கு பாருங்க. டீ ஆத்திரத்தை பாருங்க, கடையில எங்க ஆண்கள் டீ ஆத்திரத்தை பிடிக்கிறா, இங்க சரணி இப்படி தூக்கி போட்டு ஆத்துறான், கிளாஸை தூக்கி போட்டு இந்த சரணி ஊத்துறான். இந்த கலையெல்லாம் ஆண்கள் கிட்ட வளர்ந்து போயிருக்குது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமையல் என்பது ஒரு கலை தான். அந்த கலை என்னது, அறுசுவையோடு கூடிய கலையாக இருக்கின்ற காரணத்தால் தான் ஆண்கள் தான் அதிகமான பேர்களுக்கு செய்யறாங்க சமையல், பெண்களும் செய்கிறார்கள். ஆக 2 பேரும் செய்தாலும் கூட இவர்கள் இருவரும் பேசுவதை பொறுத்துதான் இந்த தீர்ப்பானது அமையும் என்பதை சொல்லி, ஐயா நகைச்சுவை நடிகர் ஐயா அவர்களை சமையல் சிறந்தவர்கள்ல பெண்கள் தான் அப்படின்னு வந்து பேச போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமையலில் சிறந்தது பெண்கள் தான், ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்று பேச வந்துள்ளேன். ஐயா, இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் சமையல் அடிச்சுக்கவே முடியாதுங்கய்யா. சொல்ல போனா ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்து பெரிய மனுஷி ஆகி அந்த நேரத்துல இருந்து வராங்க அப்படின்னா அந்த நேரத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து ஆசைகள் வந்துடும். அந்த சமையல் இதுல அன்றையில இருந்தே வந்து அவங்க வந்து சமையல் இதுல ஈடுபாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும், கல்யாணம் முடிந்து புகுந்த வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா
அவங்க பெண்கள் கையால செய்யற சமையல் ருசி டேஸ்ட்ன்றது அடிச்சுக்கவே முடியாது, எங்கேயுமே ஈடாகாது. அவங்கள மிஞ்சி ஆண்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம பெருசா வர முடியாது. அதுல சமையலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் நான் என்னைக்குமே சொல்லுவேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லிக்கலாம், இன்னைக்கு ஆண்கள் வந்து எல்லா நிறைய ஹோட்டல்கள் எங்கெங்க 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த ஹோட்டல் எல்லாமே ஆண்கள் தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தப்பு இல்ல, நம்மளே பாக்குறோம், நம்ம கண்ணால பாக்குறோம். இன்னைக்கு நிறைய ஹோட்டல்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் போறது கிடையாது, ஆண்கள் தான் நிறைய ஹோட்டல்கள் எல்லாம் சப்ளை பண்றாங்க, ஹோட்டல்ல சமைக்கிறாங்க, கல்யாண சத்திரத்துல எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஆனா வந்து பெண்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்துக்கு செய்யணும்னாலும் சரி, இல்ல ஒரு கல்யாணம் காட்சி உற்றார் உறவினருக்கு சமைச்சு போடணும், ஒரு 10-20 பேருக்கு நிறைய சமைச்சு போடணும்னா கூட பெண்கள் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. ஒரு சமையல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மங்களகரமா செய்வாங்க, குளிச்சுட்டு சுத்தமா சமையல் பண்றது பெண்கள் தான். ஆனா ஆண்கள் செய்யறாங்களா? அப்படி ஒரு பேரும் கிடையாது. அது வந்து பெண்களை நான் பாராட்டி பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆண்கள் செய்ய மாட்டாங்க. ஆண்கள் சொல்லலாம், நானும் சமையல் தெரியும், எனக்கு நல்லா டேஸ்டா சமைப்பேன்ட்டு. ஆனா ஆண்கள் வந்து என்ன, காலையில இப்ப ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறானே ஒருத்தர் எடுத்துக்கோங்களேன், அப்படியே காலையில எந்த உடனே பழுத்து குளிக்கிறானோ கொஞ்சம் தெரியாது, அப்படியே வந்து ஒரு சட்டையை பேண்ட்டை போட்டுட்டு அப்படியே வந்துடுறது, வேலை பாக்குறது வந்தது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வேலை செய்யறன்ற பேர் தாங்க, ஆனா அங்க உள்ள என்ன நடக்குதுன்றது அந்த இது நீங்க வாங்கி வாயில வச்சு சாப்பிட்டு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ருசியா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல் தேடி போறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து நல்ல சுத்தமா செய்யறான், சமையல செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குறான், ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு சப்ளை பண்றான்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? எதை வச்சு சொல்லுவீங்க? அவன் சமையல் பண்றான், கேட்டரிங் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க இப்படின்பா இதெல்லாம் பண்ணி அப்படியே ஒரு 2 கரண்டில 2 நல்லா அப்படி கலக்கி அப்படியே எடுத்து இப்படி ஆம்லேட் தோசை அப்படியே சும்மா அப்படியே மேல அப்படியே ஒரு 2 இது பண்ணி நமக்கு பிளேட்ல கொண்டு வந்து, சார் இந்தாங்க சார் அப்படின்னு கொண்டு வந்து பிளேட்ல வச்சுருவான் டேபிள. இது நம்ம அப்படியே இப்படி தொட்டு இப்படி சட்னியை தொட்டு இப்படி சாப்பிடுப்போம். அது வந்து ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த வகையில பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் நான் என்னைக்குமே கருதப்படுவேன். பெண்கள் வந்து அப்படி கிடையாதுங்க. ஒரு வீட்டுக்கு நம்ம கணவனா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்கு சமைச்சாலும் இருக்கட்டும், இல்ல வெளியே உறவுகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே குளிச்சுட்டு நல்லா சுத்தமா பண்றது வந்து பெண்கள் தான். ஒரு அந்த சமையல் பண்றதுல கூட ஒரு தூசியோ துரும்போ எது இல்லாம பார்த்து செய்வாங்க பெண்கள். ஆண்கள் அப்படி கிடையாது, ஏதோ அவங்க வேலையை முடிச்சா போதும், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கா, இந்த கல்யாண ஆர்டர் வந்திருக்கா, வேலையை முடிச்சு டக்குன்னு அனுப்பிச்சு விட்டா போதும், அந்த ஒரு சிந்தனையை தான் அவங்க ஆட்கொள்வாங்களே தவிர மற்றபடி அதை ஒரு சமையல வந்து ஒரு இது கடைபிடிச்சு அதை ஒரு இதா பராமரிச்சு அதை கொண்டு வருவாங்கன்றது 100% ஆண்கள் நான் சொல்ல முடியாது. பெண்கள் வந்து சொல்லலாம், பெண்கள் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட வந்து ஒரு எதா இருந்தாலும் சரி அவங்க நல்லா சமைப்பாங்க. இப்ப நம்ம ஆண்களே எடுத்துக்கோங்களேன், வெளியில போறோம், கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் வேலை செஞ்சுட்டு வரோம், வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்றான், நம்ம மனைவி கையில நம்ம சாப்பிடணும் வருவோம், செஞ்சு நல்லா நம்ம வாய்க்கு ருசி நல்லா நம்ம சொல்லிட்டோம்னா போன்லயோ இதுலயோ சொல்லிட்டோம்னா இல்லை அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வைப்பான். ஓட்டல போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைச்ச மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட முடியாது. காசுக்கு காசும் போகும், ஆனா வாய்க்கு ருசி. ஏன்னா அப்புறம் போய் ஆசைப்பட்டு பிரியப்பட்டு போய் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது பொருள் சாப்பிட உணவு நல்லா இருக்கணும்ல, அதை வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வருவோம், ஆனா போடா இந்த கருமத்துக்கு இவனை தேடி ஹோட்டலுக்கு வந்து காசு போனதுதான் மிச்சம், இதுக்கு நம்ம பொண்டாட்டி கையிலேயே நல்லா வாய்க்கு ருசியா சமைக்க சொல்லி சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் மனசுல. அதனால வந்து பெண்கள் வந்து நல்ல காரசாரமா தம்ம கணவனுக்கு ஏத்த மாதிரி வகையா நம்மளுக்கு அவருக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், நம்ம கணவனுக்கு ஏது பிடிக்கும், என்ன பிடிக்கும் தெரிஞ்சு பக்குவமா அதுக்கேற்ற மாதிரி காரசுரமா சும்மா சொல்லுன்னு வச்சு கொடுப்பா. வெளியில அப்படி பார்க்க முடியுமா? சப்பு சவுக்குன்னு இருக்கும், சொல்ல முடியாது. காசை வீணாக்குறதுதான் போதும் உங்களுக்கு, காசு போறதுதான் மிச்சம். காசு போறது கூட பரவாயில்லைங்க, நம்ம செலவு போனா கூட பரவாயில்ல, நம்ம சம்பாதிக்கிறோம், ஆண்கள் பல இடத்துக்கு போறோம் சம்பாதிக்கிறோம், காசு ஒரு பக்கம் போனா கூட சாப்பிடறதுக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம வந்து ஒரு உணவு நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதுல கொண்டு வந்து வைப்போம் பாருங்க, இப்படி வரும் பிளேட்ல கொண்டு வந்து வச்சா அப்படி வரும், ஒரு இது முடி இருக்கும், அது என்னென்னமோ எல்லாம் கிடக்கும், அதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடுறோம். என்னங்க இது பேருக்கு சொல்லிக்கிறோம், ஆண்களும் இன்னைக்கு சமைக்கிறாங்க ஹோட்டல்ல கல்யாண சத்திரத்துல எல்லாமே. ஆனா ஒருபோதும் வந்து பெண்களுக்கு ஈடு ஆகாதுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குழந்தை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அவங்களுக்கு தெரியும், பக்குவம் தெரியும். சரி இது இப்படி கொஞ்சம் கூட குறைய ஒரு தண்ணி கூட ஆயிடுச்சுனாலும் சரி, இல்ல ஒரு கார உப்பு கம்மி ஆயிடுச்சோ கூட குறைய ஆயிடுச்சுனாலும் சரி, இதை மிக்ஸ் பண்ணுவோம், இதை போட்டு கலக்குனா
இதை இப்படி கொண்டு வந்துடலாம், அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு குழம்பு சரியில்லைன்னா கூட அதை எப்படி பக்குவமா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர்றது, அதுன்ற பக்குவம் எல்லாம் வந்து பெண்கள் கிட்ட அதிகமாவே உண்டு ஆண்களை காட்டியும். ஆண்கள் பண்ண முடியுமாது? ஆண்களுக்கே வந்து சமையல் வந்து இன்னைக்கு பெண்கள் தாங்க சொல்லி கொடுத்த ஆண்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹோட்டல்ல பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். பெண்கள் சொல்லி கொடுக்காம ஆண்கள் வந்து சமையல்ல வந்துட்டாங்களா? கிடையாது, ஒருபோதும் கிடையாது. ஆண்கள் எவ்வளவுதான் சமைச்சா கூட கடைசியில வந்து கேக்குறாங்க, ஏமா இங்க கொஞ்சம் வாயேன், சும்மா வாயம்மா, கொஞ்சம் இது கொஞ்சம் பாருமா, நம்ம அம்மாவா இருக்கட்டும், இல்ல வெளியில நம்ம சகோதரர் வெளியில இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பெண்கள் அவங்க கிட்ட கேட்கிறோம், இது கொஞ்சம் டாக்டர் தொட்டு பாரு, எப்படி காரம் இதெல்லாம் கரெக்டா இருக்கா, கூட குழம்பு போடணுமா? யார்கிட்ட கேட்கிறோம்? பெண்கள் கிட்ட தானே கேட்கிறோம். பெண்கள் தானே பார்த்து சொல்றாங்க, கரெக்டா இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடு, உப்பு கம்மி பண்ணு, அவங்க தானே சொல்றாங்க. அதனால வந்து பெண்கள் தான் வந்து சமையல்ல வந்து சிறந்தவர்கள் என்று நான் உறுதிமொழியாக சொல்லுகின்றேன். அதனால என்னைக்குமே ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் சிறந்தவர்கள் சமையலில் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர் அவர்கள், ஆண்கள் தான் வந்து சமையலில் சிறந்தவர்கள் இல்லை, பெண்கள் தான் மிக சிறந்தவர்கள்னு வாதிட்டு இருக்காரு. நிறைய அனுபவங்களை எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது தான், உண்மைதான். ஆண்கள் சமையல் செய்வதற்கு பெண்கள் சமையல் செய்வதற்கு வித்தியாசம் இருக்குது தான். இப்படிதான் ஒரு நாள் நான் தலைமை ஆசிரியராக பணிபுரியிறேன். ஒரு நாள் நானும் குழம்பு வச்சேன். குழம்பு வச்சுட்டு தாளிச்சிட்டு காரம் வச்சு தாளிச்சிட்டு ஸ்கூலுக்கு எடுத்து போனேன். யாருமே சாப்பிட முடியல. என்ன காரணம்னு பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்தேன், வேப்பிலைக்கு பதில் கருவேப்பிலை பதில் வேப்பிலை வச்சுருந்துருக்காங்க உள்ள. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. கருவேப்பிலை விட்டுவிட்டு வேப்பிலை எடுத்து போட்டு தாளிச்சுன்னு போயிட்டேன். ஸோ நமக்கு அது எதிரி நமக்கு தெரியல. அங்கே போன கூட தான் தெரியுது, பள்ளியில் போன கூட இருந்து கருவேப்பிலை பதில் வேப்பிலை மாதிரி இருக்குதுன்ட்டு. சில நேரங்களில் உப்பு போடாத கூட எடுத்துன்னு போயிடுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து செய்யறதுல வந்து பக்குவமாக செய்யறதுல, பார்த்து செய்யறதுல, தூய்மையாக செய்யறதுல பெண்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை பெண்கள் கிடையாது, ஆண்கள் தான் சிறந்தவர்னு சொல்வதற்கு சமூக ஆர்வலர் தேவராஜ் ஐயா அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். சமையல் கலையில் யார் சிறப்பாக சமைப்பார்கள், ஆண்களா பெண்களா? இதான் அவரு நம்ம நண்பர் சொன்னாரு, பெண்கள் தான் சொல்றாரு. இன்னைக்கு பெண்கள் வந்து எத்தனை பேருக்கு அவங்களால சமைக்க முடியும்? வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 5 பேர், இல்ல விருந்தாளி வந்தா 10 பேர், இதுக்கு வேற அவங்க சமைக்க முடியுமா? முடியாது. ஒரு ஹோட்டல் எடுத்துங்க, ஒரு ஹோட்டல், ஒரு சாதாரண ஹோட்டல்ல கூட ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வருவான் சாப்பிட்றதுக்கு. ஒரு கல்யாணம் எடுத்துங்க, அது 5000 பேர் வருவாங்க. ஒரு திருமண வீடு, ஒரு காது குத்து வீடு, எல்லாத்துக்கும் யாரு? அவங்கதான். இப்போ காது குத்துக்கு போறாங்க, காது குத்துக்கு போறதுல ஆடு கராச்சி குழம்பு வைப்பாங்க, பெண்களை வைக்கிறாங்க, ஆண்கள் தான் வைக்கிறாங்க, அவங்க தான் பண்ணுறாங்க. இவர் சொல்றாரு, நான் பல இடங்களுக்கு போயிட்டு வந்தா கூட சுவையா இருக்கு சமையல். எந்த இடத்துக்கு போயிட்டு வர்றாரு? ஹோட்டலுக்கு போயிருப்பாரு அவரு? பார்க்கல. இவரு பார்க்காதே சொல்ற, சுத்தமா செய்ய மாட்டாங்க ஆண்கள், அவங்க தான் சுத்தமா செய்யறாங்க. ஏன்னா ரொம்ப இன்னைக்கு பாருங்க, எல்லா இடங்கள்லயும் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் என்னதுங்க இன்னும் சொல்லுவாங்க நெருப்புல வச்சு எடுப்பானுங்களே, அது ஒரு தந்தூரி, எதோ எல்லாமே ஆண்கள் தான் இன்னைக்கு எல்லா இடங்களையும் பண்றாங்க. இன்னைக்கு ஹோட்டல் எல்லாம் யாரு? ஆண்கள் தான். ஆனா பிளாட்பாரத்துல இருக்கக்கூடியது அந்த தெருக்கடையா வீடு இவங்க பெண்கள் இட்லி வைக்கிறாங்க. ஆனா யாருங்க கூட்டம் எங்க போகுது? அங்கதான் போகுது. எல்லா இடங்களும் ஹோட்டல் எடுத்துங்க, பிளைட் எடுத்துங்க, நீங்க வழித்தடத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்துல போறோம், வழித்தடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டலும் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. ஒவ்வொரு ஹோட்டல் ஆண்கள் தான், பெண்கள் சமைக்கிறதே கிடையாது. இப்ப பெண்கள் யாரு அங்க போய் அந்த துப்புரவு பண்றாங்க, சுத்தம் பண்றாங்க, ஏன் அவங்க பண்றாங்க? வீட்டுல மட்டும்தான் அவங்க சமைக்க முடியுமே தவிர மற்ற எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது அவங்களால முடியாது. இப்ப நம்ம நேரா போறோம், சண்டை போடுறாங்கன்னா வீட்டுல ஒண்ணு கட்சி மேல கேட்டாக்கா நேரா ஹோட்டலுக்கு போறோம், ஒரு சிக்கன் ரைஸ் போட்டு தரான், ஒரு ஸ்பெஷல் மசாலா உடனே போட்டு தரான். இவங்க போடுறாங்களா? வந்துட்டாரு நேரா ஸ்பெஷல் மசாலா கேட்கறதுக்கு என்ன உட்காருங்க நேரம் வாங்க. வீட்டுல இருக்க பெண்கள் ஹோட்டல் அப்படி கிடையாது. அதாவது எதுக்கு ஹோட்டலு? நினைச்ச நேரம் சாப்பிட்றதுதான் ஹோட்டலு. வீட்டுல அப்படி கிடையாது. அவங்க தான் சீரியல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, சமைக்க மாட்டாங்க. சமையல் வந்து சமையல் வல்லுநர் பேர் வைத்தது அவங்க தான், ஆண்கள் தான். இவங்களுக்கு கிடையாது எதுவுமே. இப்போ கிளாஸ் நடக்குது, யாரு கிளாஸ் எடுக்கிறாங்க? பெண்கள் எடுக்கிறாங்க, அவங்க தான் எடுக்கிறாங்க.
இவங்க கிடையாது. அவங்க கூட இவங்க கத்துன்னு வராங்க. இவர் சொல்றாரு மாத்தி அம்மா தான் கத்துவாங்க, பொம்பளை தான் கத்து கொடுப்பாங்க. யார் கத்து கொடுக்குறாங்க? அவங்களுக்கு வேண்டி எல்லாமே இருங்க. கப்பல்ல எடுத்துங்க, பிளைட்ல எடுத்துங்க, போக்குவரத்துல எடுத்துக்கங்க, சத்திரம் எடுத்துங்க, திருமண மண்டபம், காது குத்து விழா, எல்லாமே டோட்டலா ஆண்கள் தான். தெருக்கரை கூட நிறைய ஆண்கள் தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு போட்டுங்க, இவங்க போட்ட போடுவாங்களா? போடுவாங்களா? அவன் போடுறான், சுவிட்ச் அடிக்கிறான், அச்சு தபால் ஒரு அடி. அதுவும் சொல்றாரு, இப்படின்னு வாங்கலாம், இப்படின்னு வாங்கலாம். சும்மா விட்டுருவாங்களா? இப்படின்னாக்கா குச்சிடுறாங்க வந்து. அப்படிதான் முடி கிடக்குதான். எங்க முடி கிடக்கும்? வீட்டுலதான் முடி கிடக்கும். ஹோட்டல்ல கிடைக்குமா சொல்லுங்க? முடி கிடக்குன்றாரு. எப்படி முடி எங்க பார்த்தாரு முடிய? வீட்டுல இப்ப பெரியவங்களுக்கு கூந்து வச்சிருக்கோம், ஒரு முடி விழுந்திருக்கோம், அந்த முடி எடுத்து காட்டலாம் இல்லைங்களா? சரி, இந்த ஹோட்டல்ல வந்து நம்ம அதிகாரமா கேட்கலாம், காசு கொடுத்து நம்ம சாப்பிடுறோம், என்னையா டேஸ்ட் இல்லை தூக்கி வச்சு விடலாம். வீட்டுல கேட்க முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவா, என்னப்பா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஒரு நாள் தானே, உப்பு இல்லைனாக்கா புளி இல்லைனாக்குது, புளிதான், புளி ஊற்றுவாங்களாம், புளியே இருக்காதான். இவர் சொல்றாரு, இவர் அண்ணா நம்ம நடுவர் சொல்றாரு, இவரு நகைச்சுவை சொன்னாருன்னு தெரியல, நானே ஆண் அது சிறந்தொரு பெண்கள்ன்ற பக்கம் போற மாதிரி தெரிஞ்சவரு. அதனால வந்து நானே ஒரு நாளைக்கு சமைச்சேன், ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாக்கா கருவேப்பிலைக்கு போதா வேப்பிலை போட்டு போயிட்டாரு. இது என்னங்க இது கேட்கறதுக்கு அவர் நகைச்சுக்கே சொல்லிடுவாப்புல இது. அதனால வந்து பாருங்க, ஆண்கள் தான் சமையல் கலையில வந்து எல்லா இடங்களிலும் இன்னைக்கு 100% அவங்க தான் பண்றாங்க, எல்லா இடங்களிலுமே டோட்டலா. இப்ப பெண்கள் எங்க பண்றாங்க? வீட்டு மட்டும் பண்றாங்க. ஒண்ணு 20 பேர் வட்டம் பண்ணுவாங்களா? அவங்க விருந்தாளி மட்டும் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. விருந்தாளிங்களுக்கு கூட இவங்களே ஆர்டர் பண்ணி வரை சாப்பாடு கொடுத்துட்றாங்க. சிக்கன் ரைஸ் ஒண்ணு, மட்டன் பிரியாணி ஒண்ணு, அப்புறம் தந்தூரி ஒண்ணு, இவங்களே பண்ணிடுறாங்க. இவங்க சமைச்சு போட போறாங்க, சமைச்சு போடுறது இவங்க எல்லாம். இவங்க மறந்து போயிட்டாங்க முதல் சமையலே. முதல்ல ஏதோ வரமா வெங்காயம் தக்காளி அதை வதக்கி போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சு கையில கொடுத்துட்றாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை, ஒரு ஆம்லேட் முடிஞ்சு போச்சு. மீதி என்ன தேவைனாக்கா சைட் டிஷ் ஒன்னாக்கா ஹோட்டலே தான் போறோம், இங்க கிடையாது. எப்போ ஒரு நாள் வேணா கறி கிரியா செஞ்சுட்டாங்கன்னா அதோட அவங்களுடைய கதை முடிஞ்சது. அதாவது சமையல் கலையில வந்து அதிகமா ஆண்கள் தான் சிறப்பாகவும் சமைக்கிறாங்க, ஒரு சுய உணவும் சமைக்கிறாங்க, எல்லா வகையிலுமே. அப்படி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அவையை வணங்கி சமையல் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் இறுதி தீர்ப்புக்கு வந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், உண்மைதான். பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து வீட்டில் சமைக்க முடியலன்னு ஆதங்கப்பட்டார். ஒரு 5 பேருக்கு கூட முடியல, நிறைய பேர் ஹோட்டலில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டார். உண்மைதான். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச காரக்குழம்பு, முந்தாள் வச்ச காரக்குழம்பு, போன மாதம் வச்ச காரக்குழம்பு எல்லாம் உள்ளே இருக்கும். ஒரு நாள் கூட சூடாக செய்து போடுற பழக்கமே, அதே எடுத்து சுட வச்சு கொடுத்துருவாங்க பெண்கள். இதுதான் அவருடைய கருத்திலிருந்து மொத்தமாக சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லை, வந்து சூடா ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணோமா சூடாக வந்து நிற்கும் பாருங்க. வீட்டில் போகிறது எல்லாம் ஃப்ரிட்ஜில் கூலிங் வந்து நிற்கும், ஹோட்டலில் போனால் சூடாக வந்து நிற்கும். எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. சொல்லும் போதே அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. வீட்டுக்கார அம்மா எதிர்க்கு தான் இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு. உண்மைதான். இதெல்லாம் பார்க்கும்போது சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு சமைக்கிறாங்க, வந்து சூடாக கிடைக்குது. அதெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது சமையலில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் என்ற தீர்ப்பை சொல்லிடலாம். ஆனால் பெண்கள் பக்கம் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? என்னதான் அவங்க ஏதாவது செய்யறதுக்கானு பார்க்கணும் இல்லை? இந்த ஆண்கள் சமையல் செய்யும்போது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பெருசாக தோசைக்கல் வச்சிருப்போம். நீங்கள் பாருங்க, தொடப்பத்தை போட்டு தீர்த்துவோம். பார்த்துக்கிறீங்களா? வீட்டில் பெருக்குவோம், தொடப்போம். நீங்கள் சொல்லுவீங்க அதுக்குன்னு வச்சிருக்கிற தொடப்புன்னு. இன்னைக்கு காலையில் கூட வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒருத்தர் முதியவர் சாப்பிடும் போது கூட தன்னுடைய காலனியை செருப்பை கழட்டி விட்டுட்டு தான் சாப்பிட்றாரு. இன்னைக்கு யூடியூப்ல இன்னைக்கு அதான் வந்து ஃபேமஸ். இன்னைக்கு ட்ரெண்ட். இன்னைக்கு ஒரு முதியவர் சாப்பிடும்போது ஹோட்டல்ல செருப்பை கழட்டி விட்டுட்டு சாப்பிட்றாரு, புனிதமா நினைச்சு சாப்பிட்றாரு உணவை. ஆனா ஒரு நம்ம வீடு கூட்ட பயன்படக்கூடிய தொடப்பம், அந்த தொடப்பத்துல எண்ணெயை தொட்டு அவன் என்ன பண்றான், அவ்வளவு பெரிய தோசைகள்ல தள்ளு தள்ளுறான். சமயத்துல கடாய் சூடாயிடுச்சுன்னா தண்ணி ஊத்துவான். யாரும் இல்லையா வேக வச்சு பார்ப்பான். பாத்துக்கிறீங்களா நீங்க? நான் பாத்துக்கிறேன். கல்லுல தண்ணி ஊத்தி பார்ப்பான் சூடா இருக்குதுன்னு. யாருமே ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவான், வேர்வை ஒழியுது இல்லையா, ஒழிச்சு என்ன பண்ணுவான், கடாயில இப்படி விட்டு பார்ப்போம். கல்லு சூடாயிடுச்சா இல்லையான்றத பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே பிடிக்காது, ரொம்ப அருவருப்பா இருக்கும். முட்டை ஆம்லெட்டு, அழுகு போன முட்டை, இந்த உடஞ்சு போன முட்டை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டான். அது எல்லாத்தையும் போட்டு ஆம்லெட்டை போட்டு காசாக்கிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க ஆண்கள் சமையல் செய்யும் போது. நீங்க அதை தான் முக்கியமா பார்க்கணும்.
ஏன்னா இப்ப கல்யாணத்துல சமையல் செய்றீங்கன்னா ஒரு 500 பேர் சமையலுக்கு ஒரு 1000 பேருக்கு எழுதுவோம். ஒரு திருமணம் முடிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாதி பொருள் திரும்பி வீட்டுக்கு எடுத்து வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ சிக்கனம் கிடையாது ஆண் கிட்ட. அவர் என்ன பண்ற, நிறைய பொருளை வேஸ்ட் பண்ணிடுறான். காய்கறி தக்காளியில என்ன பண்றது வாங்கினத, நிறைய சாப்பாடு என்ன பண்ணுவோம், அதிகமா ஒரு 500 பேருக்கு ஒரு 1000 பேருக்கு சமைச்சு விட்டுரும். எல்லாருக்கும் தெருவில் தெரிஞ்சவங்களா கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படும். அதே அப்படியே கொஞ்சம் பெண்கள் பக்கம் கொஞ்சம் வந்து பாருங்களேன். பெண்கள் ரொம்ப சிக்கனமா சமைப்பாங்க. செலவு பட்ஜெட்லாம் குறைப்பாங்க. எதெல்லாம் நம்ம குறைச்சி வாங்க முடியும். ரொம்ப ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி ரசத்துக்கும் குழம்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிக்கனம் யார்கிட்ட இருக்குதுன்னா பெண்கள் கிட்ட தான் இருக்குது. ஆண்கள் போவார், தேங்காய் வாங்குவாரு. தேங்காய் வாங்கி பால் எடுக்கிறது, தேங்காய் வாங்கினா ஒரு எண்ணெய் வாங்கி வருவார். பாலே வர முடியாது அதுல. அப்படிதான் ஆண்களோட இல்லை. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. தேங்காய் நல்லா இருக்குதா தட்டி பார்த்து அதை நல்லா தட்டி முத்துறது தேங்காய் இருக்குதான்னு பார்த்து தான் வாங்குறாங்க. அதுக்கு மாதிரி சிக்கனம் எவ்வளவு சிக்கனம் தெரியுமா? பெண்களால பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய சிக்கனத்தை கடைபிடிச்சுதான் அதை சமையல்ல செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உணவு சமைப்பதுல மிக மிக முக்கியமானது அன்பு. ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, எனக்கு 60 வயது இருந்தாலும் கூட என்னுடைய தாய் வீட்டுக்கு நான் போகும்போது, என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, தாய் வீட்டுக்கு போகும்போது எப்படிதான் சமையல் செய்வாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அரை மணி நேரம் கூட இருக்காது. பாத்தீங்கன்னா சோறாக்கி முட்டை பொரிச்சு, அப்பளம் பொரிச்சு, வத்தல் பொரிச்சு, ரெண்டும் சேர்த்து காரக்குழம்பு வச்சு, ரசம் வச்சு, அரைச்சி வச்ச ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். அரைச்சி வச்ச ரசம் யாருமே செய்யறது இல்லை. அம்மியில அரைச்சி பையனுக்கு பிடிக்கும்னு ஒரு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இத்தனை ஐட்டமும் ரெடியாகி நிற்கும். முடியுமா நம்ம ஆண்களால? நினைச்சு பாருங்க, முடியவே முடியாது. ஆக அதை சமைக்கும் போது அன்போடு சேர்ந்த சமையல் தான் இனிக்கும். அம்மா சமையல்ல பாத்தீங்கன்னா சுவை அதிகமா இருக்கும். என்ன காரணம்? மனைவியோட சமையல்ல பாத்தீங்கன்னா சுவை அதிகமா இருக்கும். என்ன காரணம்? எல்லாம் அதே மளிகை பொருள் தான். அதே பொருள் தான் கல்யாணத்துல சமைக்கிற ஆண்கள் சமையலுக்கும் மனைவி சமைக்கிறது பாத்தீங்கன்னா சுவை வேறுபாடு இருக்கும். அப்போ ஒரு சமையல் செய்யும் பொழுது சுவைகள் மிகுதுன்னா அன்பு. அப்ப அந்த சாப்பாடு செய்யும் போது அன்போடு சேர்ந்து, ஐயோ குழந்தைக்கு இது பிடிக்கும், குழந்தைக்கு உப்பு அதிகமா பிடிக்காது, இந்த குழந்தைக்கு காரம் அதிகமா பிடிக்காது, எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி பார்த்து செய்யறாங்க. அப்ப அன்போடு கூடிய சமையல் செய்யும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சுவை மிக அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, டீ சாப்பிட்டு பாருங்களேன். வீட்டுல இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னதான் பால் வாங்காரத்து நானா இருந்தாலும் கூட அதை வருத்தப்படல, நம்முடைய கடமை அது. டீ கடையில போய் டீ சாப்பிட்டீங்கன்னா அவன் எவ்வளவு டீ காசு பார்ப்பான். ஒரு டீல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாலை ஊற்றிட்டு டிகேஷனை ஃபுல்லா பிடிப்பான். இங்க 2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா காய்ச்சி, வீட்டுல மனைவி நல்லா திக்னஸ் ஆன பிறகு சுண்ட காய்ச்சி அதுல சர்க்கரை போட்டு பாலை போட்டு டிகேஷ் போட்டு கொடுத்தீங்கன்னா அதனுடைய டேஸ்டே தனி. ஆக இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுவை. அப்ப சுவை எங்க அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அங்கதான் இருக்குது. அது மட்டும் இல்ல, ஐயா சொல்லும்போது சொன்னாரு நிறைய இடத்த ஆண்கள் இருக்காங்க. அரசாங்கமே என்ன பண்ணிருக்கு தெரியுமா? இன்றைக்கு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டம்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மதிப்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில பார்த்தீங்கன்னா அவர் காலை உணவுன்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். இந்த சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டத்தெல்லாம் செயல்படுத்தக்கூடிய சமையல் செய்யறது யாருன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் தான். ஏன் ஆண்கள் ஒருத்தரோட கிடையாது. அது சத்துணவு திட்டமான சரிதான், காலை உணவு திட்டமான சரிதான். சமையல் செய்வதற்கு பூரா அரசாங்கம் யாரை பயன்படுத்தி இருக்குது? பெண்கள் தான். ஏன் பெண்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க? உணவும் நன்றாக இருக்கும், குழந்தைகளுக்கு பரிமாறும் போது தாயுள்ளத்தோடு அவர்கள் பரிமாறுவான்ற நோக்கத்தில் தான் அதை நம்ம செய்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த வீட்டுல இருக்கிற மனைவிக்கு தான் தெரியும் சரிவிகித உணவு கொடுக்கணும். ஏன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோன்னா அந்த சாதத்துல என்ன கலந்துருக்கிறான்னு உனக்கு தெரியாது இல்லைங்களா? நிறைய கெமிக்கல் மிக்ஸ் ஆகி கலந்து வருது. சாம்பார்ல குழம்புல கெடாம இருக்கிறது நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்றான், சிக்கன்ல நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்றான். சரிவிகித உணவு அங்க கிடையாது. ஆனா வீட்டுல மனைவி சமைக்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த குழம்புல பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார் வச்சாங்கன்னா கேரட் போட்டு, முருங்காய் போட்டு, மாங்காய் போட்டு, கூட எல்லாம் கத்திரிக்காய் போட்டு, அப்ப எல்லா விட்டமின்ஸ்களும் சேர்ந்த உணவு எங்க கிடைக்கிறாங்க சொன்னா அது வீட்டுல தான் கிடைக்குது. அது ஹோட்டல்ல கிடைக்கவே கிடைக்காது. அப்ப சரிவிகித உணவு தான் ஒரு மனிதனை திடப்படுத்தும். நோய் இல்லாம வாழ்க்கை கொடுப்பது எதுன்னு சொன்னா சரிவிகித உணவு தான். அந்த சரிவிகித உணவு எங்க கிடைக்குதுன்னு சொன்னா வீட்டுல தான் கிடைக்குது. அப்ப மனைவியால தான் அந்த சரிவிகித உணவு, ஒரு பெண்ணால தான் அந்த சரிவிகித உணவை கொடுக்க முடியும். அப்ப அவங்கதான் அங்க சிறந்தவராக இருக்கிறாங்க. அதைத்தான் அழகாக சொல்வார்கள், தாயோடு அறுசுவை போ, தந்தையோடு கல்வி போயிடும், தாயோடு அறுசுவை போ. தாய் இல்லை என்று சொன்னால் அறுசுவையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆகவே அதையே மேற்கோளாக காட்டி பெண்கள் தான் சமையல் கலையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், தாயோடு அறுசுவை போம் என்ற கருத்தையே மேற்கோளாக காட்டி பெண்களால் தான் சிறந்த சமையலை செய்து தர முடியும். ஆகவே சமையல் கலையில் சிறந்தவர்கள் பெண்களே, பெண்களே, பெண்களே என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி வாய்ப்பு கொடுத்த நவரசம் யூடியூப் சேனலுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நவரசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நாளினுடைய தலைப்பு பயணங்கள் சந்தோஷமா சங்கடமா என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே விவாதிக்க இருக்கின்றோம்.
தினசரி சலிப்பூட்டும் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நமக்கு சுவையூட்டும் ஒரு விஷயமாக பயணங்களை நான் பார்க்கின்றேன். பயணங்கள் என்பது நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்ற ஒரு காரணம். பொதுவாக பயணங்கள் 3 வகைப்படும். தினசரி வேலையின் நிமித்தமாக வீட்டிலிருந்து நாம் செல்லுகின்ற அலுவலகத்துக்கோ அல்லது நாம் பணிபுரியும் இடத்திற்கோ செல்லுவது ஒரு வகையான பயணம். அடுத்தது 2வது வகை, நம்முடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு, சுப விசேஷங்களுக்கு அல்லது உறவினர்கள் வீட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்காக காரியத்தின் அடிப்படையிலே, ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையிலே நாம் மேற்கொள்ளுகின்ற பயணங்கள். 3வதாக நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக நம்முடைய உறவுகளோடு இணைந்து நாம் செல்லுகின்ற சுற்றுலா போன்ற பயணங்கள். இந்த 3 பயணங்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தினசரி சந்தித்துக் கொண்டிருக்கின்ற, நாம் செல்லுகின்ற காரியங்கள். டூர் போகாத பிள்ளைகள் இருக்கவே மாட்டாங்க. எல்லா பள்ளியிலையுமே ஒவ்வொரு வகுப்பிலையுமே டூருக்கு அழைத்து செல்வார்கள். வெளியூர்களுக்கு செல்லவில்லை என்றாலும் கூட அருகில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு இடங்களுக்கு சுற்றுலாவாக அழைத்து செல்வது வழக்கம். ஆக பயணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய பணியிடங்களுக்கு நாம் தினசரி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகள் வீட்டிலே நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு அந்த பயணங்கள் இனிதானதாக இருக்கின்றதா அல்லது அந்த பயணங்கள் நமக்கு துன்பமானதாக இருக்கின்றதா என்பதை தான் நாம் இந்த நாளிலே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அந்த இன்பங்கள் என்றால் நாம் காண்கின்ற மனிதர்களும் நாம் பார்க்கின்ற விடயங்களும் நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்கள் நமக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே அந்த பயண தூரம், அந்த பயண நேரம், அதற்கான பண விரயம், இது நமக்கு சங்கடமான காரியங்களாகத்தான் இருக்கின்றது. இந்த 2 காரியங்களையும் குறித்து நம் மத்தியிலே இருக்கின்ற இவர்கள் இருவரும் இணைந்து பேச இருக்கின்றார்கள். முதலாவது, பயணங்கள் நமக்கு சந்தோஷமே என்ற தலைப்பிலே பேசுவதற்கு பாடகர் கஜா அவர்கள் இப்பொழுது பயணங்கள் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கின்றன என்ற தலைப்பிலே நமக்கு இப்போது கருத்துக்களை வழங்குவார். வணக்கம். இப்போ பொதுவா பயணம் என்றாலுமே ஒரு ஜாலி தான். அது எந்த பயணமா இருந்தாலும் சரி. பயணம் இப்போ ஒரு 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 ஊருக்கு போறோம்னு சொன்னாலுமே, நம்மளால சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மா சரி யார் வீட்டுக்கு கூட்டின்னு போறாங்க நம்மளுக்கு தெளிவு இருக்காது. இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம்னா அந்த சின்ன வயசுலயே அவ்வளோ ஜாலியா இருக்கும். ரொம்ப தெம்பு, எங்க போறோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனா வெளியூர் போறோம்னு ஒரு ஜாலி. அது பக்கத்து ஊரா கூட இருக்கலாம். ஆனா வெளியூர்ன்றதுன்னு ஒரு பயணம்னா ஒரு ஜாலியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா உதாரணம் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக கல்யாணம் ஆகின தம்பதிகள் வந்து அவங்க என்னதான் பாசமா பழகி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு அச்சத்தாலோ கூச்சத்தாலேயோ சில அன்புகளை வெளிப்படுத்த முடியாது. ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும், அதுவா இருக்கும். இது அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் இந்த வெளியூர் பயணன்றது, சுற்றுலான்றது. வெளியூர் போகும்போது அந்த பயணத்துல எல்லாமே மனசு விட்டு பேசுவாங்க. ஏன்னா அங்க தனிமையா இருக்கும்போது அவங்களால அதுதான் பேச முடியும். இயற்கையை ரசிக்கும் போது ஒரு புது இடம் அவங்க மனசுக்கு தெம்பா இருக்கும். அதனால எல்லாமே இருக்கும். இவங்க மட்டும் இல்ல, புதுசா கல்யாணம் ஆன தம்பதி கூட இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம பெற்றோர்கள் தாய் தந்தையர் கூட வீட்டுல இருக்கிறத விட ஒரு வெளியூர் கூட்டின்னு போனா அங்க போய் மனசு விட்டு பேசிப்பாங்க. சில விஷயங்கள்லாம் தனியா உட்காந்து பகிர்ந்துப்பாங்க. ஏன்னா புது புது இடங்கள இயற்கை காட்சி இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீட்டோடு இருக்கிற ஒரு ரூமை பார்த்தது விட இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனா இயற்கை அழகா அவங்க அன்னாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ போகும்போது அவங்களுக்கு புதுசா இருக்கும். அதுல வர சந்தோஷம் இருக்குது, அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். வீட்டு கவலைகள் எல்லாமே அங்க சுற்றுலா முடிஞ்சு வீடு திரும்புற வரை அந்த கவலைகள்ன்றது நமக்கு இருக்காது. ஃபுல்லாமே எல்லாத்தையும் ரசிப்போம். நம்ம இயல்பு கேரக்டரே மாறும். அந்த சுற்றுலா பயணம் போய் அங்க சுத்தி பார்க்கும் போது நம்ம இயல்பான கேரக்டரே மறந்து நம்ம வேற மாதிரி ஒரு ரியாக்ஷனை அங்க கொடுப்போம். இதெல்லாம் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ நம்ம போறோம்னா பயணம்னாலுமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அந்த ஜன்னல் ஓரமா இருக்கிற ஒரு சீட்டு தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா நீங்க டூர் போகும்போது எங்க போனாலும் சரி அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்து நீங்க இயற்கையாக பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி சினிமாவில் காட்டுற மாதிரி ரன்னிங்ல அத்தனை ஏரியாவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கினே இருக்கும். இது என்னன்னா, இங்கிருந்து 4 மணி நேரம் டிராவல் பண்றோம்னா அந்த 4 மணி நேரத்துல அந்த போற பகுதி முழுவதும் பார்த்துடுறோம் நம்ம. இது வந்து எந்த பயணத்திலையும் பார்க்க முடியாது. அந்த ஒரு போக்குவரத்து பயணத்துல தான் அதெல்லாம் பார்க்க முடியும், ரசிக்க முடியும். இதெல்லாம் இப்படி இருக்கா அது இருக்கான்னு. பெரும்பாலும் வந்து நம்ம வீட்டோட ஊருக்குள்ளே இருக்கிற விஷயம், தெரியாத விஷயங்கள் வந்தா இந்த பயணங்கள்ல தான் நம்ம தெரிஞ்சுதான் நம்மளுக்கு அந்த ஒரு அடுத்த ஒரு நம்ம ஜென்ரல் நாலேஜில் அது தெரிஞ்சுதான் நமக்கு இப்படியெல்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்க முடியும்.
நான் பொதுவாலாம் வந்து பயணம் போனா பெரும்பாலும் என்ன ஆகும்னா, நான் ஒரு பாடகராக இருந்தாலும் நான் ஒரு ஓவியர். பெரும்பாலும் ஓவியர்னா நான் பயணம் போகும்போது பெரும்பாலும் பார்த்தா சைடில் அந்த கலைகள் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணின்னு போவேன். இதெல்லாம் பார்த்துக்கினே போகும்போது மனசுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு இது வரும். இந்த படிப்புங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, இப்படியெல்லாம் இருக்குமான்றது தான் போகுது பார்ப்போம். நான் மட்டும் இல்லை, இப்போ பெரும்பாலும் நம்ம ஜனங்க கூட சுற்றுலா போகும்போது கூட அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கின்னு அந்த சோத்துல இருந்து மரத்துல இருந்து என்னென்ன இருக்குதோ அந்த ஓவிய கலைகளை அந்த அந்த லெட்டருங்க வரையப்பட்டிருக்குது எல்லாமே ரசிச்சு போவாங்க. அந்த மனசுக்கு இதமா அது கடந்து போவோம். நம்ம ஒவ்வொரு அடுத்த ஏரியா வந்து 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருக்கிறது நம்ம இருந்தாலும் நம்ம கடந்து போறது அந்த டைமிங் நம்மளுக்கு ஓடுறது, இந்த பாக்குற அந்த ரன்னிங்ல அந்த பயணத்துல போற அந்த இயற்கை காட்சிங்களே அந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர காட்சிகள்லாம் அந்த 50 கிலோமீட்டர் எப்படி போகுதுன்றது தண்ணியே மறந்து போவோம் அந்த அந்த பயணத்துல. அப்படி ஒரு பயணம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா பயணம்னு சொன்னாலுமே அந்த ஒரு மனசுல கவலை பறந்துருக்கும். என்னுடைய தனிப்பட்ட விஷயமா தான். நான் வீட்டுல 1000 கவலைகள் இருந்தாலும் அந்த வீட்டு நம்ம ஊர் அதிகபட்சம் ஊர் அதோடு தான் அந்த கவலை இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியில அந்த வீட்டோடு தான் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது கொஞ்சமாவது அதை மறந்து வராங்களா அந்த பயணத்துல தான் அதை மறப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இன்னொரு விதமா சொல்ல போனா ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டுல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் ஒரு சில டைம்ல. அப்போ முன்னே வேலைக்கு போகும்போது அங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யும் போது ரிலாக்ஸா இருக்குன்னா அந்த மைண்ட்ல இருப்பாங்க. அதுவும் ஒரு அதுவும் ஒரு வகையான பயணம் தான். இங்கிருந்து ஒரு இடம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர்றது அது ஒரு பயணம். தினமும் பல பேரை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த பயணத்தில் தான் இருக்கு. பல பேரை சந்திக்கிற வாய்ப்பும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பும் அந்த பயணம் தான் இருக்குது. நமக்குள்ள என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பயணம் மட்டுமே நம்மளுக்கு மன நிறைவை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நவரசம் யூடியூப் சேனல் அவர்கள் ஒரு நல்ல ஒரு தலைப்பை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நவரசம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இக்குழுவிற்கு நடுவர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பயணங்கள் சுகமானதா சங்கடமானதா என்ற ஒரு நல்லதொரு தலைப்பு பார்த்தீங்க சொன்னீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க சொன்னீங்கன்னா பயணங்கள் என்பது சங்கடமான ஒன்று தான். ஏனென்று சொன்னால் நம்முடைய நடுவர் ஐயா அவர்கள் அம்மையா அவர்கள் குறிப்பிட்டது போல பயணங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி பயணத்திலேயே ரொம்ப நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு. உதாரணமாக சென்னை போன்ற மாநகராட்சிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு வேலைக்கு பணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு போகிறாங்க, இடம் கிடைக்கல. உள்ள பார்த்தீங்கன்னா பிட் பாக்கெட்டு, எவ்வளோ இடம் நெருக்கடி, பேருந்து சரியான நேரத்துக்கு இல்லை, அது ஆட்டோவில் போனாலும் சரி. அப்போ நிறைய இடம் நெருக்கடி. தினசரி பேருந்தில் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா காலையில் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கிளம்ப வேண்டியதாகுது. அப்போ சங்கடமான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க சந்திக்கிறாங்க தினசரி பேருந்தில் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சில நெருக்கடிகள் ஏற்படுது. அதுக்கான பயணங்கள் சொன்ன உண்மைதான். உற்றார் உறவினர்கள் வீட்டுகளுக்கு போகும்போது மிகவும் அதிகமான நெருக்கடி, சுற்றுலா போகும்போது மிக அதிகமான நெருக்கடிகள்லாம் ஏற்படுது. நிறைய சங்கடங்களை சந்திச்சிருக்கிறோம். நானே வாழ்க்கையில் நிறைய பயணங்களில் சங்கடங்களை சந்திச்சிருக்கிறேன். உதாரணமாக பார்க்கணும்னா இப்போ டிக்கெட்டு கிடைக்க மாட்டேங்குது. விழாக்கள் போன்ற பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா 750 ரூபா, இன்னைக்கு இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு 750 ரூபா டிக்கெட்னா இன்னைக்கு 2500 ரூபா டிக்கெட்டு. அப்போ என்ன ஆகுது, அப்போ டிக்கெட் வந்து தாறுமாறமா விலை ஏற்றிடுறாங்க. ஒரு 5 பேர் ஃபேமிலியில் போகணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முடியல. அது 10,000 ரூபாய் வச்சாதான் அந்த போக முடியுது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சங்கடத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது டிக்கெட்டை பொறுத்த அளவு. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஆன்லைனில் புக்கை ஓப்பன் பண்ண 1/2 மணி நேரத்திலேயே டிக்கெட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுது. அப்போ வந்து மிகவும் சங்கடம். ஊருக்கு போகணுன்ற உள்ளத்தில் ஒரு ஆர்வம், ஆனால் போக முடியாத ஒரு சூழல். கோயம்பேடோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனோ போய் பஸ் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலை, சங்கடமான நிலை ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம், அதிகமான நெருக்கடி. ரயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நானே நிறைய ஒர்க் பண்ணும்போது நிறைய சென்னைக்கு வந்து போகக்கூடிய சூழல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்லாம் நைட்டு 9 மணிக்கெல்லாம் போவோம். 7:30 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அன்ரிசர்வ்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா டாய்லெட் இருக்கும். டாய்லெட் உள்ள 30 பேர் இருக்கிறோம். அன்ரிசர்வ்டு பெட்டி பார்த்தீங்கன்னா முன்ன 2 பின்னாடி 2 இருக்கும். பார்த்தீங்கன்னா சில டாய்லெட் இருக்கும் மேடம். அந்த டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா 30 பேர். நான் என்னதான் ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும் கூட அதை தான் போய் நிற்க வேண்டிய சூழல். அப்படி அடைச்சிக்கிட்டு பிட் பாக்கெட்டு அந்த இட நெருக்கடி ஏற்பட்டு எவ்வளவு பெரிய சங்கடத்துக்கெல்லாம் உள்ளாலும் தொங்கிட்டு போறோம். வெளியே அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு போறோம். இப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையெல்லாம் ஏற்படுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா.
ரஷ் கூட்டம். இப்போ கோயம்பேடு மார்க்கெட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் பண்டிகை, நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை, நாளைக்கு போகி, நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை விட்டு கோயம்பேடு மார்க்கெட்ல நிறைய செய்திகள் பார்க்குறோம். அவ்வளவு கூட்டம் வந்து நிரம்பி வழியுது. அப்போ நெருக்கடி ஏற்படுது. அப்போ ஒரே நேரத்தில் பேருந்துல முட்டி மோதி ஏறும்போது இந்த பேருந்து சக்கரத்துல மாட்டி உயிரிழப்புகள்லாம் ஏற்படுவதற்கு காரணமாகுது. அது மட்டுமல்ல, நிறைய ஆக்சிடென்ட்ஸ், ஏகப்பட்ட வாகனங்கள் போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது பயணங்களால. அதுக்கடுத்து போகும்போது ஐயா அவர்கள் சொன்னார், ஹனிமூன் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். கணவன் மனைவி புதுசாக திருமணமானவர்கள் அந்யோன்யமாக இருப்பதற்கு ஹனிமூன் தேவையான ஒன்றுதான். அதுல இருந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு இல்லை. ஹனிமூன் தேவையான ஒன்றுதான். ஆனால் ஹனிமூன் செல்வதற்கான செலவை பாருங்களேன். நீங்க உதாரணமா வீட்டுக்கு ஒருத்தர் ஹனிமூன் அனுப்புறீங்க அல்லது டார்ஜிலிங், சிம்லா அனுப்புறீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு பொருட்செலவு தெரியுமா? ஹனிமூன் அனுப்பும் போது யார் அனுப்ப முடியும்? கணவன் மனைவி 2 பேர் தான் போக முடியும், கூட யாரும் போறதில்லை. அந்த புதுமண தம்பதிகள் தான் போறாங்க. அப்ப ஹனிமூன் போகக்கூடிய இடத்துல சில அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றன. அது மட்டும் இல்ல, ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ரூம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹனிமூன் நின்னாங்கன்னா 2000 ரூபாய் சொல்றோம். அப்ப சாப்பாடு பாத்தீங்கன்னா விலை தாறுமாறா ஏறி நிக்குது. அந்த கால் டாக்ஸி எடுத்துன்னு சொன்னா கால் டாக்ஸி நிறைய வாடகை போடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள் பாத்தீங்கன்னா இப்ப அரசு பேருந்துல போற வச்சுக்கலாம், நிறைய இடத்துல நீங்கள் கூட பார்க்கலாம். என்ன குழந்தை வச்சுட்டு ஏறுவாங்க, பையனுக்கு 3 வயசு ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, இவர் இல்லைன்னு அவர் ஆயிடுச்சுவார், அரை டிக்கெட் பிரச்சனை. அப்ப அவங்ககிட்ட காசு இருக்காது, அப்ப அரை டிக்கெட் போட்டுதான் தீர்வுன்னு சொல்லுவார். அப்ப அந்த சங்கடமான பிரச்சனை ஏற்படுது. லக்கேஜ் ஏற்றிட்டு போவார், ஒரு 2 கட்டப்பை வேற என்ன எடுத்துட்டு போறாருன்னா, வேற ஏதாவது பொருள் ஃபேன் எடுத்துட்டு போறாருன்னா அது லக்கேஜ் போடணும். அப்ப அந்த சங்கடங்கள் தான் நம்ம இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு ஃபேன் எடுத்து போறது கூட புதுசா கன்னியாகுமரி ஒரு ஃபேனே வாங்கிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு லக்கேஜ் இன்னைக்கு வந்து லக்கேஜ் போடுறாங்க. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உணவு, ஹோட்டல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சாலை வாரம் ஒரு ஹோட்டல்ல நிக்கிறான்னு சொல்லிக்கலாம். பேருந்துல போறோம், ஒரு சுற்றுலா போறோம், வேற எங்கேயோ போறோம், தினசரி நம்ம போகும்போது பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சாலை வாரம் ஹோட்டல்ல நிறுத்துறான்னு சொன்னீங்கன்னா தாறுமாறான விலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இட்லி கேட்ட நீங்க 20 ரூபாய்க்கு மேலதான். ஒரு அரிசி ரேஷன்ல பாத்தீங்கன்னா அரசாங்கம் 10 ரூபாய்க்கு தருது. ஆனா பாத்தீங்கன்னா இட்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இட்லி வந்து 2 கிலோ அரிசிக்கு சமமாயிடுது. அப்ப தாறுமாறா விலை ஏற்றி விற்கிறான். உணவுப் பொருட்கள் தரமானதா இல்லை. அப்ப குழந்தைகள் வந்து அந்த உணவை சாப்பிட்டு டைஜன் ப்ராப்ளம் ஏற்பட்டது. அப்ப அதுக்கு சங்கடமா நிகழுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நின்று கொண்டே போறோம் ரொம்ப தூரம். ஒரு குழந்தைகள்லாம் விட்டுக்கிட்டு நின்றுனே போறோம், ரொம்ப தூரம் நின்றுகிட்டு தான் போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீட்டு கிடையாது. அது மனிதாபமானது இன்றைக்கு அறவே கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு கர்ப்பிணி பெண் கூட இன்றைக்கு வந்தா எழுந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 80 வயது இருக்கக்கூடிய ஒரு முதியவர் வந்தா கூட சின்ன பசங்க எழுந்து நிக்க மாட்டாங்க, அவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முதியவர்களை எப்படி பேர்கள் இன்னைக்கு அழைச்சிட்டு போவீங்க? அப்ப இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடுறோம். சென்னையில் இருக்கிற ஒரு 70 வயசு ஆள் அவர் கிராமத்துக்கு போனோம்னா எப்படி ஒரு பஸ்ல போறவரு? அப்ப எழுந்து இடம் கூட கொடுக்க மாட்டாத ஒரு சூழல். அப்ப ஒரு முதியவர் நின்று கொண்டே செல்லும் போது உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது. அது ஒரு சங்கடமாக்குறதுலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த டூர்ல இன்னைக்கு நான் சந்திச்ச நிகழ்வு, இன்றைக்கு நான் வந்து நம்முடைய நவரச யூடியூப் சேனல்ல பேசணும் அப்படின்றதுக்காக மேடம் வந்து 10 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் காலையில பஸ் ஏறிட்டேன். ஏறும்போது யூடியா பார்த்து ஏறினேன், எங்கேயுமே நான் ஸ்டாப்பா இருக்குன்றதுக்காக தான் ஏறினேன். ஏறின உடனே பஸ்ஸை கேட்டேன், கண்டக்டரை எதனா நிற்குமான்னு கேட்டேன். எங்கேயுமே நிற்காது சார், செஞ்சியை விட்ட மருவத்தூர் விட்ட பெருங்கலத்தூர் சார்னார். சரி பரவாயில்ல, விரைவா போயிட்டு தான் ஏறி உட்காந்துட்டேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவர் நாட்டாமலை நிறுத்துறாரு, வல்ல நிறுத்துறாரு, தேவனூர் நிறுத்தினாரு, இப்படி ஒரு ஸ்டேஜா நிறுத்தி நிறுத்தினார். மருவத்தூர் நிறுத்தினாரு, பக்கத்துல தாண்டி அந்த புக்கத்துறை ஹோட்டல நிறுத்தினாரு. இப்படியா நிறுத்தி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ஹோட்டல் வரும்போது. அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு கோவம் வந்துடுச்சு. சண்டா விட்டு நீ போட்டு தான் வந்தேன். யூடி பஸ்ஸை போட்டுட்டு 115 ரூபா அவங்களுடைய டிக்கெட்டை 135 ரூபா வாங்குறேன். யூடி போடுறேன், நான் ஸ்டாப்னு சொல்லிட்டு இத்தனை இடத்துல நிக்கிறேன்னு கேட்ட பிறகுதான் அவர் எம்பி கிட்ட பேசுறாரு. நான் பேசுறேங்க எம்பி கிட்டன்னு சொன்ன பிறகுதான் என்ன பண்ணாரு, எங்கேயும் நிறுத்தாம வந்தார். ஃபுல்லா இருக்குது பஸ், இருந்தாலும் நிறுத்தி வர்றாரு. அப்ப யூடிக்கான காரணம் என்ன? விரைவா போவதுக்கான காரணம். அப்ப அந்த காரணம் வந்து புறக்கணிக்கும் போது நமக்கு மனசு சங்கடமா இருக்குது. அந்த சங்கடத்தை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். அது மட்டும் இல்ல பாத்து சொன்னீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டிராவல் போறவங்களுக்கு சக்கரை இருக்கும், பிபி இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சக்கரை பிபி பேஷண்ட்லாம் இட்டும் பொறுத்துல பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சங்கடத்தை கொடுக்கும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நான் உண்மையா நேரடியா சந்திச்சக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தி, மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. என்னன்னா ஒரு தடவை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு 200 பேர் நாங்க வந்து வட இந்திய சுற்றுலா போறோம். சுற்றுலா போகும்போது டெல்லியில இருந்து அலகாபாத் போறோம். ஜன்னலோர சீட்டு வந்து மேடம் அவர்களும் சொன்னார்கள், சகோதரர் அவர்களும் சொன்னார், ஜன்னலோர சீட்டுலாம் ரொம்ப ஆர்வம்னு சொன்னாரு. உண்மைதான், சின்ன வயசுல. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அலகாபாத், டெல்லியில இருந்து அலகாபாத்துக்கு ட்ரெயின்ல போறோம். அப்படி போகும்போது ராத்திரி ஒரு 9:30 மணி போகும்போது ஒரு 10-10:30 மணிக்கு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல நின்னுது.
அந்த செஞ்சில இருந்து ஒரு அம்மா ஒரு ஆசிரியரோட அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 67 வயசு. சொல்லி அனுப்பிச்சாங்க எங்கிட்ட, எங்க அம்மா ஜாக்கிரதையா இட்டுட்டு வாங்க சார், என்னால வர முடியாது, ஜாக்கிரதையா பாத்துக்குன்னு சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டோம். அந்த அம்மா ஜன்னல் வர சீட்ல உட்காந்துருந்தாங்க. ராத்திரி ஒரு 9 மணி 9:30 மணிக்கு அலகாபாத் போற வழி ட்ரெயின் நின்ன உடனே அந்த பிளாட்ஃபார்ம் ஓர ஜன்னலை காத்துக்கு திறந்து விட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அங்க ஒரு திருடன் வந்து காதை இழுத்து பார்த்தான், வரல, காதோட அறுத்துட்டான். இந்த காதோட இப்படி தாட அறுத்துட்டான். என்ன பண்ணுவீங்க? ஜன்னல் வேற சீட்டு தான். பிடிச்சிட்டு ரயில்வே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஆனா நகை இல்ல, கை மாறி போயிடுச்சு. எப்படி திருடுன்னு உங்களுக்கு தெரியும், கை மாறி போயிடுச்சு. ஆனா நகை அவங்ககிட்ட இல்ல. ஆனா அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட ரயில்வே போலீஸ் கிட்ட ஒப்படைக்கும் போது அவரு, நீங்க பிடிச்சி கொடுத்துட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன், ஓகே, இவன் மேல கேஸ போடுறேன். ஆனா நீங்க 200 பேரும் எந்த கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும்? அலகாபாத் கோர்ட்டுக்கு வந்து தான் சாட்சி சொல்லணும். 200 பேர் வருவீங்களான்னு கேட்டா நம்ம முடியுமா? யோசனை பண்ணி பார்க்கணும். அவ்வளவு பேர் அங்க போய் சாட்சி சொல்றதை விட போனா போய் என்ன பண்ணிட்டார போன விட்டுட்டு வரக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டுச்சு. அப்ப காதும் காயப்பட்டு பொருளும் இழக்கப்பட்டு அப்ப சங்கடத்துக்கு அங்க நம்ம உண்டாகிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒரு சில நேரங்கள்ல சந்தோஷமா இருக்கலாம், பெரும்பான்மையான நேரங்கள்ல சங்கடம் தான். இப்ப முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. ஏன்னா பொங்கல் எல்லாம் ரிட்டர்ன் ஆகி போவாங்க ஜனங்க பூரா. இடம் கிடைக்குமா, போறதுக்கு டிக்கெட் இவ்வளவு ஆகும் அப்படின்னு போவே பயம் உணர்ச்சி வருது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சங்கடமான ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, தினசரின்றது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தினசரி வாழ்க்கையில அது நகரமா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் இன்றைக்கு தினசரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தினசரி வேலைக்கு போறவங்களாகட்டும், அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு போறவங்களாகட்டும், அல்லது சுற்றுலா செல்வர்களாகட்டும் சங்கடத்தை தான் சந்திக்கிறார்கள். பேருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேடம் சொன்னது போல தினசரி மட்டும் அல்ல, தினசரி உறவினர்கள் சுற்றுலா மட்டும் சொன்னாங்களே, இன்னும் சில இது கூட சொல்லலாம். நம்ம விமானத்தை பயன்படுத்துறாங்க, பல மடங்கு கட்டணம் உயர்வு இல்லைங்களா? இருப்பு பாதை ரயிலை பயன்படுத்துறோம், பல மடங்கு கட்டண உயர்வு. அப்ப தரைவழி போக்குவரத்து பல மடங்கு கட்டண உயர்வு. ஆட்டோ அவன் சொல்றதா ரேட்டு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு அதெல்லாம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கும். ஆக ஏதோ ஒரு சில நேரங்களில் வேணுமானால் பயணங்கள் சுகமாக இருக்கலாம். ஆனால் நிறைய காலங்களில் மக்களாகிய நாம் சங்கடங்களைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பயணங்கள் என்றும் சுமையானதாக இருந்தாலும் கூட சங்கடமானதுதான் அதிகமாக இருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு வாய்ப்பளித்த நவரசம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. பயணங்களிலே ஏற்படுகின்ற சங்கடங்களை குறித்து அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். தினசரி பேருந்துகளிலே அந்த தொடர்ந்து டெய்லி போறவங்களுக்கான ஏற்படுகின்ற அந்த நெருக்கடி, அந்த இடப்பற்றாக்குறை, அந்த அவசரம், அந்த துரித பயணத்தினால ஏற்படுகின்ற கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் சொன்னார். அதே மாதிரி உறவுகளோடு கூட பயணித்து நம்ம போகும் பொழுது அவர்களோடு ஏற்படுகின்ற சின்ன சின்ன மனத்தாங்கள், அந்த நெருக்கடிகளை குறித்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாகனங்களை பற்றியே சொன்னார். வாகனங்கள் முக்கியமா ஐயாவுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் எல்லாமே பொது போக்குவரத்தை குறித்து தான் இருந்தது. பொது போக்குவரத்துல நாம் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற நெருக்கடிகள் அதை பத்தி தான் இருந்தது. மிக முக்கியமான கருத்து, நமக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஏன்னா ரஷ்னால அவர்கள் வந்து பயணங்கள் தொங்கிக்கிட்டு போறாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்படியாகிலும் போக வேண்டும் என்கிறதான ஒரு விஷயம். அதே மாதிரி சுற்றுலா தலங்களிலே அந்த உணவுப் பொருட்களினுடைய விலையேற்றம், அங்கே தங்கி இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த பாதுகாப்பு, அந்த உணவிலே இல்ல சுகாதாரமான குறைபாடுகள், அதெல்லாம் பத்தியும் சொன்னாங்க. எல்லா ஊர்களிலும் நின்று செல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற மன வருத்தங்கள், அந்த சங்கடங்கள், அதை குறித்து சொன்னாங்க. கடைசியா பார்க்கும் பொழுது அந்த ஒரு விபரீதமான ஒரு நிகழ்ச்சியே சொன்னாங்க. அந்த ஒரு அம்மாவுக்கு அவங்க காது அறுத்த ஜாக்கிரதையா அவங்க இருந்திருக்காங்க, முன் ஜாக்கிரதையா இல்லாததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காது அறுத்துட்டு அதனால அவங்களுடைய எவ்வளவு பெரிய இழப்பு அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து அதன் பிறகு ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்களை சந்திக்கவும் நமக்கு பெரிய சங்கடங்கள்லாம் இருக்குது. அதனால அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். நிச்சயமாக பயணங்களிலே இந்த 2 காரியங்களை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பாதுகாப்பின்மை மற்றும் நமக்கு வந்து பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், கழிப்பறை வந்து மிக சிக்கலான ஒரு விஷயம். ஒண்ணு இல்ல, டி நகருக்கு ஷாப்பிங் போனோம்னாலே டைம்குள்ள நம்ம திரும்பி வந்துடணும். அப்படி வந்து பெண்களால வந்து முந்தி அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து இலவச கட்டண கழிப்பிடங்கள், பொது கழிப்பிடங்கள்லாம் வந்தாச்சு. ஆனா அதற்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஷாப்பிங் போனோம்னா நமக்கு அது பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமையா இருக்கும். அதுவும் பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயும் விட்டுட்டும் போக முடியாது, அது தேடவும் முடியாது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே அதெல்லாம் வந்து ஒரு சங்கடமான விஷயங்கள் தான். இந்த விஷயத்தை கண்டிப்பா நம்ம அனைவரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இப்போ
அப்ப இருவரும் பேசிய கருத்துக்களை வைத்து பொதுவான ஒரு கருத்து, பயணங்கள் நமக்கு சந்தோஷமா சங்கடமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக பயணங்கள் தினசரி போறவர்களை விட நம்ம தினசரி பயணங்கள் நமக்கு சங்கடமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏனென்றால் நம்ம வேலையை நிமித்தமாக நம்ம அவசரத்திலே ஓடுகிறோம். அப்போ 2 விஷயத்துல நம்ம சரியா இருந்தோம்னா அது நல்லா இருக்கும். எப்படின்னா, ஒண்ணு திட்டமிடல், சரியான நேரத்துக்கு நம்ம கிளம்பி முறையாக நம்ம திட்டமிட்டு முறையாக அந்த இடத்துக்கு போய் நம்ம நின்றுட்டோம்னா நம்ம உட்கார்ந்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரஷ்ல நிக்க வேண்டாம், முன்கூட்டியே நம்ம சரியான இடத்துல போய் சேரலாம். அது ஒரு விஷயம். அடுத்தது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பொழுதுதான் இந்த விஷயம். சோ நம்ம தனிப்பட்ட முறையில நமக்கான ஒரு வாகனத்தை நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு அந்த சங்கடம் ஏற்பட போவது இல்லை. ஆக இந்த 2 விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்ம பயணம் தனியா நம்ம டெய்லி போகிற பயணம் இனிமையாயிடும். அடுத்தது, விசேஷங்களுக்கு போகின்ற உறவுகளோடான பயணங்கள் பார்க்கும்போது அது நிச்சயமா நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். நம்ம உறவுகள் என்ன இருந்தாலும் நமக்கு மனசங்கடத்தை கொடுத்தாலும் கூட, நாளைக்கு நமக்கு ஏதோ ஒண்ணுன்னா நமக்கு நிக்கிறவங்க நம்ம சொந்தக்காரர் தான். நம்ம வீட்டுல ஒரு விசேஷனாலோ, நமக்கு ஒரு இழப்புனாலோ, கஷ்டனாலோ ஊர்ல இருந்து வண்டி கட்டின்னு வருவாங்க. ஊர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க லக்கேஜோட நமக்கு எல்லாம் நிற்பாங்க. சோ நம்ம போனாதான் நாளைக்கு நமக்கு வருவாங்க. அதனால சில விஷயங்களை நம்ம பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அடுத்தது, சுற்றுலா காரியங்கள். சுற்றுலா இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஒரு வணிக விஷயமாகத்தான் இருக்கிறது. சில நாடுகளிலே கூட அவர்களுடைய முக்கிய வருமானமே சுற்றுலாத்துறையை நம்பித்தான் இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, அந்த சீசன்ல தான் அவர்களுக்கு அங்க போகும் பொழுது அங்க அவர்களுக்கான வாழ்வாதாரமே சுற்றுலாவை நம்பி இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் அந்த விலைகளை அதிகமாக்கியும் அந்த இடங்களிலே அதுக்கு நீங்க ஆஃப் சீசன்ல போனீங்கன்னா அந்த விலை கம்மியா இருக்கும். ஆனா இதற்கு நமக்கு முறையான திட்டமிடல் அவசியம். அந்த திட்டமிடல் இருக்கும்பொழுது நம்முடைய பயணம் நமக்கு சுகமாக இருக்கும். நம்ம போவதும் வருவதும், நம்ம அங்க தங்குமிடமும் நமக்கான பாதுகாப்பாக, நம்முடைய உணவுகளும் நமக்கு சுகாதாரமாக அமைவதற்கு அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆக சங்கடங்களை நம்ம எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் பயணங்களிலே கற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக்கிக் கொள்வதை நாம் பயணங்களிலே கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால், ஏன் நான் இந்த சந்தோஷம்ன்ற விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திற்கு வந்த பயணிகள். நாம் ஒவ்வொருவருமே பயணிகள் தான். 1970களில் 1975களில் 80களில் நம்ம பிறந்திருப்போம். இத்தனை வருடங்கள் நம் காலத்திலே பயணப்பட்டு இப்போது 2025ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம நிக்கிறோம். அப்ப நாம் அனைவருமே இந்த உலகத்திற்கு வந்த பயணிகள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல பிரச்சனைகளை, பல சங்கடங்களை, இதெல்லாம் சந்திச்சுட்டு வரதுனால இல்ல எனக்கு வாழ்க்கையே வேணாம் நான் செத்து போயிடுறேன்னு போயிடுறோமா? இல்லையே. அது போலதான் பயணங்களும். நம்முடைய பயணங்கள் சங்கடங்களாக இருந்தாலும் கூட அந்த சங்கடங்களை காட்டிலும் சந்தோஷங்கள் அதிகமாக இருப்பதனால நம்ம டெய்லி இப்ப ரஷ்ஷா வருது, அதனால நான் வேலைக்கே போகாம நமக்கு வாழ்க்கைக்கான வாழ்வாதாரம் என்ன, நம்முடைய பொருளாதார தேவைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கஷ்டம் இல்லையா? அது போல நம்ம பயணங்களை சங்கடமானதாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்றிக்கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். என்னன்னா, இந்த பயணங்கள் ரொம்ப ரொம்ப இனிதானதாகவும் பொறுப்பானதாகவும், நம்ம பொறுப்பானதாக இருந்தோம்னா அது இனிமையானதாக இருக்கும். நம்ம பொறுப்பு இல்லாம லேட்டா போனோம், கடைசி நேரத்துல போனோம், மெதுவா கிளம்பணும், டைமுக்கு நம்ம போய் சேரல, நம்ம எல்லாம் ஒரு வேலை வந்துருச்சு. ஆனா எல்லா நேரமுமே இப்படி இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. முறையாக திட்டமிட்டு முறையாக முன்கூட்டியே கிளம்பி சரியான நேரத்துல நம்ம போகும் பொழுது நமக்கு எந்த சங்கடமும் ஏற்படுவதில்லை. ஒருவேளை சில நேரங்களிலே நாம் ஜாக்கிரதையா இல்லாம ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு அர்ஜென்ட்டா நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம முறையாக திட்டமிட்டு சரியாக நம்ம எல்லாவற்றையும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஏன்னா நம்முடைய மனசும் கூட ஒரு ஓயாத பயணி. இங்கதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனா நம்முடைய எண்ணங்கள்லாம் நம்ம வீட்டுல இருக்கோம் அல்லது நம்ம வேற ஒரு இடத்துல இருப்போம். நம்முடைய மனதும் ஒரு பயணி, நாமும் கூட ஒரு பயணி. ஆக பயணியாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மற்ற காரியங்களை நம்ம சங்கடம்னு சொல்லி நம்ம ஒதுக்கி விடாமல் இருப்பது போல நம்ம போகின்ற பயணங்களையும் நம்ம இனிதானதாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுலயும் நான் சில பேரை பார்ப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். என் கூட ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு இத்தனைக்கு இலவச பாஸ் உண்டு, ட்ரெயின்ல அவங்களுக்கு இலவச பாஸ் உண்டு. அவங்கள கேட்டா எங்கேயுமே போனது இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்கள பாக்குறப்போ ஒரு கிணத்து தவளையா தான் தோணும். ஏன்னா பயணங்கள், நம்ம புதிய இடங்களுக்கு போகிறோம், புதிய மனிதர்களை சந்திக்கிறோம், புதிய மொழி, புதிய கலாச்சாரம், புதிய இருப்பிடம், புதிய பார்வை, புதிய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பார்வை விசாலமாகும். நம்முடைய பார்வை விசாலமாகும் பொழுது நம்முடைய உணர்வுகள் நல்ல பெரிதாகும், உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் நமக்கு தன்னம்பிக்கையை தரும். தன்னம்பிக்கை நம்மை ஆளுமை மிக்கவர்களாக மாற்றும். ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கணும்னா பயணம் போகணும், நிறைய பயணங்கள் போகணும், அதிகமான பயணங்கள் போகணும். அதுக்காக நம்ம சங்கடங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு, அதுலயும் நம்ம இன்றைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே போகின்ற ஒரு பயணம் எதுன்னா, ஒண்ணு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க,
இல்லைன்னா ஏதாவது ஒரு புனித இடத்துக்கு ஒரு திருப்பதி இல்ல பழனி, அந்த மாதிரி ஒரு சிதம்பரம், அந்த மாதிரி ராமேஸ்வரம், இப்படிதான் பயணங்கள் வச்சிருக்கிறோம். அது இல்லாம அதுக்கடுத்து சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி இப்படிதான் போவோம். இதை தாண்டி நம்முடைய தமிழகத்தில நம்முடைய வரலாற்று ரீதியாக மரபு ரீதியான பல்வேறு விஷயங்கள் நமக்கு இருக்குது, பல்வேறு நிறைய காரியங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையும் நம்ம தேடி தேடி என்ன பண்ணணும், போய் புதிய காரியங்களை பார்த்து உணர்ந்து கற்றுக்கொண்டு நம்ம கற்றுக்கொண்டவர்களாக ஆகும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும், இன்னும் தெளிவாக அதை கற்பிக்க